அனைவருக்கும் வணக்கம். இது குறிஞ்சியினுடைய 130வது இணைய கருத்தரங்கம். இந்த நிகழ்ச்சியில வேளாண் சட்டங்களும் விவசாயிகள் போராட்டங்களும் என்ற தலைப்புல தோழர் வழக்கறிஞர் பி. திருஞான சம்பந்தம், மாவட்ட செயலாளர், மாநில பொருளாளர், தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம், முன்னாள் செயலாளர், கோயம்புத்தூர் வழக்கறிஞர் சங்கம் என்ற பொறுப்புகளை வகித்து சமூகத்தின் மீது மிகுந்த அக்கறை பெற்ற புகழ்பெற்ற வழக்கறிஞர், கோவை வழக்கறிஞர், கூடவே விவசாய சொந்த தொழிலாக கொண்ட அன்பிற்குரிய ஏற்கனவே நடந்த வேளாண் சட்டங்களுக்கு எதிரான போராட்டத்தில் ரொம்ப சிறப்பாக பேசினதாக பலரும் சொன்னாங்க. ஏற்கனவே இவரை பற்றி எல்லோருக்கும் தெரிந்தது. விவசாய சட்டங்கள் குறித்து A to Z நல்லா தெளிவாக தெரிஞ்சு அதை சொல்லக்கூடிய அளவுக்கு அதில் பெரிய ஆளுமை பெற்றவராக இருக்கிறார். அவரை குறிஞ்சி வரவேற்று இந்த நிகழ்ச்சியில் பேச அழைக்கிறது. அவர் வந்ததுக்கு குறிஞ்சி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. விவசாய போராட்டம் பற்றி அவர் விரிவாக அவங்களுக்கு ஆழாகலமாக சொல்லுவார். ஒரு மாதத்தை நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த போராட்டத்துடைய வீழ்ச்சி உலகெங்கும் எதிரொலிக்கிறது. இந்தியா முழுவதும் இதை பற்றிய பேச்சாக இருக்கிறது. ஒரு பெரிய அராஜகமான அரசாங்கத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய வலிமை பெற்ற விவசாயிகளுடைய போராட்டத்தை பற்றி, அந்த சட்டங்களை பற்றி, அந்த சட்டங்கள் எப்படி விவசாயிகளை வாழ்வாதாரங்களை பாதிக்கிறது என்பதை பற்றி, அரசாங்கம் எதை செய்ய வேண்டும் என்பது இவர்களுடைய கோரிக்கைகளை பற்றியெல்லாம் அவர் விரிவாக பேசியிருக்கிறார். அவரை அன்புடன் வரவேற்று இந்த வேளாண் சட்டங்களும் விவசாயிகள் போராட்டம் என்ற தலைப்பில் பேச அன்புடன் அழைக்கிறோம். வாங்க திருஞான அவர்களே. நன்றி தோழர் வில்வம் அவர்களே. இந்த வேளாண் சட்டங்களும் அதன் மீதான போராட்டங்களும் என்ற தலைப்பில் குறிஞ்சி இணையதளம் மற்றும் அந்த அமைப்பினர் எனக்கு ஒரு வாய்ப்பை, சமூகத்தின் மத்தியில் விவசாயிகள் படக்கூடிய அவதிகள், அவர்கள் படக்கூடிய சிரமங்கள், அதன் மீது தற்போது மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டங்கள் ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள் பற்றியும், இது எந்த நிலைக்கு நாட்டை கொண்டு செல்லும், எவ்வளவு பெரிய அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது என்கிற விஷயங்களை தங்கள் மத்தியிலே எடுத்துச் சொல்வதற்கு ஒரு பெரிய வாய்ப்பாக நான் இதை கருதுகிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த தோழர்களுக்கும், குறிப்பாக என்னுடைய சக வழக்கறிஞர் தோழர் பாலமுருகன் அவர்களுக்கும், என்னோட இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிற இந்த இணைய கருத்தரங்கில் பங்கேற்றிருக்கிற பல்வேறு நண்பர்களுக்கும், தோழர்களுக்கும், சகோதர சகோதரிகளுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சின்ன விஷயத்தை உங்க முன்னாடி பகிர்ந்துக்கிட்டு, அதுக்கு பிறகு இந்த சட்டபூர்வமான விஷயங்களை ஆராய்ச்சி கேட்டுக்கொண்டால் அல்லது இதை அணுகினால் அதனுடைய விளைவு எப்படி இருக்கும் என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள முடியும். குறிப்பாக இந்திய விவசாயம் என்பது முழுமையாக ஒரு திட்டமிடப்பட்ட அல்லது கட்டமைக்கப்பட்ட விவசாய முறை அல்ல. இந்த இந்திய விவசாயம் என்பது ஆங்காங்கே இருக்கிற நீர்ப்பாசன திட்டங்கள் தவிர முற்றிலும் மானாவாரியாகவும் நிலத்தடி நீரை ஆதாரமாக கொண்டும் செய்யப்படுகிற விவசாயம். இது பருவம் சார்ந்து நடைபெறக்கூடிய தொழில். இந்த புரிதல் முதலில் அரசாங்கத்திற்கு இல்லை. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் முதலில். இரண்டாவது, இந்திய விவசாய அமைப்பு முறையில் இந்த நாடு சுதந்திரம் பெற்றதுக்கு பிறகு இது நாள் வரை விவசாயிகள் அவர்களுக்கு தெரிந்த பாரம்பரிய முறையில் விவசாயம் செய்து வந்தார்கள். பசுமை புரட்சி வந்த பிறகு அவர்களுடைய விவசாயத்தில் சிறு அளவு இயந்திரங்கள் புகுத்தப்பட்டது. பெருமளவு உரங்கள், விதைகள் நவீனமயமாக்கப்பட்டு கொடுக்கப்பட்டது. இவைகளெல்லாம் இந்திய விவசாயத்தை அதாவது இந்திய மக்களுக்கான உணவு தேவையை பாதுகாப்பாக உறுதிப்படுத்தி இருந்தது. இந்த அமைப்பின் நிலையில் இருந்து நாம் இந்திய விவசாயத்தை அணுக வேண்டும். இதுதான் சரியான பார்வையாகவும் இருக்கும். அங்கே அடிப்படையிலேயே மிக பலவீனம் பருவநிலை மாறுதல்கள். இரண்டாவது, பசுமை புரட்சி புகுத்திய விளைவுகளினால் அவர்கள் கடனாளியாக ஆக்கப்பட்டு பல சிக்கல்களுக்கு உள்ளானார்கள். அதெல்லாம் ஒரு 5 லட்சம் விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டார்கள். இந்த பின்னணி எல்லாம் இப்போது இருக்கிற ஆளும் அரசு மறைக்கிறது.
தற்போது என்ன நிலை என்பதை இப்போ இருந்து பார்க்கலாம். இப்போ மத்திய அரசு வந்து இந்த ஒன்னு சட்ட திருத்தம், 2 புதிய சட்டங்கள். ஒண்ணு வந்து அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தில் வந்து திருத்தங்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். அது பிரிவு 3ல் எது அத்தியாவசிய பொருட்கள் என்று சொல்லப்பட்டதோ அந்த பொருள்களை எல்லாம் அத்தியாவசிய பொருட்கள் அல்ல, தேவைப்படும் போது அத்தியாவசிய பொருட்களாக மாற்றுவோம் என்கிற ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். இது சட்ட திருத்தம். 2வது புதிய சட்டம் என்னன்னா, விவசாயிகளுக்கு வந்து இது நாள் வரைக்கும் விலை உறுதி இல்லை. அதனால வந்து அவர்களுக்கு ஒரு விலை உறுதி திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் அவங்க வந்து ஒரு என்ன சொல்றாங்கன்னா, ஃபார்மர்ஸ் எம்பவர்மெண்ட் அண்ட் ப்ரொடெக்ஷன் அக்ரிமெண்ட் ஆன் பிரைஸ் அஷ்யூரன்ஸ் அண்ட் ஃபார்மர் சர்வீஸ் பில். இதனுடைய தமிழாக்கம் என்னவென்றால், விவசாயிகளுடைய விளைபொருளுக்கான விலை ஒப்பந்தம் உறுதிப்படுத்துதல் மற்றும் விவசாய சேவைகள் சட்டம் 2020 என்று ஒரு சட்டம். அதற்கு அடுத்தபடியாக ட்ரேட் அண்ட் காமர்ஸ், விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை விற்பனை செய்யவும் அதனுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் என்று கூறி கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டம். மொத்தம் 2 சட்டங்கள், ஒரு சட்ட திருத்தம். இந்த 3 சட்ட திருத்தங்கள் ஏன் கொண்டு வந்தார்கள், எதற்காக கொண்டு வந்தார்கள், அதனுடைய பிரிவுகள் என்ன சொல்கிறது என்பதற்கு முன்பாக, இந்த சட்ட திருத்தங்கள் கொண்டு வருவதற்கு முன்பாக மத்திய அரசு செய்த சில வேலைகளை நாம் பார்க்க வேண்டும். என்னவென்று சொன்னால், இந்திய விவசாயிகளை பொறுத்தவரை குறிப்பாக பருவம் சார்ந்தோ அல்லது பாசனத்திற்கு நீர் திறக்கும் போதோ அல்லது விவசாயத்தை துவக்கும் போதோ அவர்கள் பெரும்பாலும் கடன் பெறுவார்கள். யாருமே கடந்த கால அரசுகள் ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இருந்தார்கள். என்ன கட்டமைப்புனா, கூட்டுறவு சங்கங்கள், வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் வந்து உருவாக்கப்பட்டிருந்தது. அந்த சங்கங்கள் விவசாய தேவைக்கான கடன்களை கொடுத்து கொண்டிருந்தது. இந்த சட்டங்கள் கொண்டு வருவதற்கு முன்பு மாவட்ட மத்திய கூட்டுறவு சங்கங்களை ரிசர்வ் பேங்கோடு மத்திய அரசு இணைத்து விட்டது. அதே போல் விவசாயிகள் பெற்றுக்கொண்டிருந்த நகைக்கடன் 4% வட்டிக்கு கொடுத்து கொண்டிருந்த நகைக்கடன் ரத்து செய்யப்பட்டது. அதன் பின்பு இந்த கடன் தொகைகளை வாங்குவதற்கு ஏற்பாடு எப்படின்னா, இந்த கூட்டுறவு சங்கங்கள்ல வந்து விவசாயிகள் தங்களுடைய விளைபொருட்களை இருப்பை கொண்டு போய் வச்சு, எவ்வளவு இருப்பு இருக்குதோ அந்த விளைபொருட்களை கொண்டு போய் இருப்பு வச்சு அந்த விளைபொருட்களுக்கு மீது பொருளீட்டு கடன்கள் வாங்க முடியும். அந்த பொருளீட்டு கடன்கள் கூட்டுறவு சங்கங்கள்ல வசதி இருந்தது, குடோன்கள் இருந்தது, பொருளீட்டு கடன்கள் வாங்கக்கூடிய வசதிகள் இருந்தது. இந்த கூட்டுறவு சங்க கடன்களை மத்திய அரசு ரிசர்வ் பேங்க் கொண்டு போனதன் மூலம் கிட்டத்தட்ட தமிழகத்தில் இருந்து 4600 கோடி ரூபாய் பணம் ரிசர்வ் பேங்க் போயிடுச்சு. இப்போ ஒரு விவசாயி கடன் பெற வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களுடைய சட்டங்கள் அடிப்படையில் அந்த கூட்டுறவு சங்கத்தினுடைய செயலாளர் மற்றும் அதனுடைய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட குழு தீர்மானம் நிறைவேற்றி கடன் கொடுக்கக்கூடிய வழிமுறைகளை அத்தனையும், மாநில உரிமைகள் அத்தனையும் மத்திய அரசு பறித்து விட்டது. இப்போ விவசாயம் செய்வதற்கான முட்டுவிலை என்று கிராமத்தில் சொல்லுவார்கள், முட்டுவிலை போடுவதற்கான அனைத்து வழிமுறைகளையும் அடைத்து விட்டது. அதே நேரத்தில் மின்சார உற்பத்தி தனியார் மய சட்டம். இப்போ விவசாயிகளுக்கு மின்சாரம் மிக இன்றியமையாதது. இதையும் தனியார் மயப்படுத்தி அதை கட்டணம் நிர்ணயத்துக்கான வழிமுறைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. அதற்கு பின்னிட்டு உரமானியம் ரத்து இல்ல, ஆனா நம்ம கேஸ் கனெக்ஷனுக்கு பேங்க்ல அக்கௌண்ட் போடுற மாதிரி, அக்கௌண்ட் வர்ற மாதிரி நீங்க ஆதார் கார்டு, பேங்க் அக்கௌண்ட்ல நீங்க தனியார் உர விற்பனையாளரிடம் கொடுத்து விட வேண்டும். அதன்படி உங்களுடைய அரசு கொடுக்கக்கூடிய உரமானியம் உங்களுடைய வங்கி கணக்கிலே வந்து சேரும் என்று எல்லா வகைகளிலும் விவசாயிகளை சுற்றி ஒரு வலையை விரித்து விட்டது. அதற்கு பிறகுதான் இந்த ஒரு சட்ட திருத்தமும் 2 சட்டமும் வருகிறது. இந்த சூழ்நிலையிலிருந்து நாம் ஒவ்வொன்றாக நாம்
பிரச்சனைகளை அணுகும் போதுதான் விவசாயிகள் ஏன் போராடுகிறார்கள் என்கிற உண்மையான புரிதல் நமக்கு புரியும். நண்பர்களே, இப்போ முதல்ல இது விவசாயிகளுடைய உற்பத்தி, அதை சார்ந்த வணிகம் என்கிற அடிப்படை கட்டமைப்புல சில விஷயங்கள் உண்டு. இப்ப எல்லா பல இதுல மீடியாக்கள்ல ஏபிஎம்சி என்கிற ஒரு சொல்லாடல் உபயோகப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இது மண்டி, இவர்கள் விவசாயிகளை கமிஷன் வாங்கி கொண்டு சுரண்டி கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு நூதனமான விஷமத்தனமான பிரச்சாரம் செய்யப்படுகிறது. ஏபிஎம்சி என்பது அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூசர் மார்க்கெட்டிங் கமிட்டி. இது முழுக்க முழுக்க விவசாயிகளால் கூட்டுறவுத்துறையால் நடத்தப்படக்கூடியது. நண்பர்களே, நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒழுங்குமுறை விற்பனை கூடம், நெல் கொள்முதல் நிலையங்கள், உழவர் சந்தை, இந்த மாதிரி தமிழ்நாட்டில் விவசாய விளைபொருட்களை விற்பதற்கென்று அரசாங்கத்தால் அல்லது வாரச்சந்தை என்கிற அமைப்பு முறை நிறைய சிஸ்டங்கள், விவசாயிகளுடைய விளைபொருட்களை நுகர்வோர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சந்தை சிறுக சிறுக நிறைய அமைப்புகள் உண்டு. அதுபோல தேசிய அளவில் ஏபிஎம்சி என்பது ஒரு சொல்லாடல். இதை நீங்க பஞ்சாப் ஹரியானாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது முழுக்க முழுக்க விவசாயிகளால் நிர்வகிக்கப்படக்கூடிய அமைப்பு. அங்க அவர்கள் விற்கக்கூடிய பொருளுக்கு 9% வரி பிடிப்பார்கள். அந்த வரியின் மூலம் பெறப்படக்கூடிய தொகையை அடுத்த போகத்திற்கு அது என்ன பருவ பயிராக இருந்தாலும் வட்டி இல்லா கடனாக விவசாயிகளுக்கு கொடுப்பார்கள். இது எந்த மீடியாக்களிலும் செய்தித்தாள்களிலும் இதுலயும் வராத ஒரு செய்தி. இதை நீங்க முதல்ல புரிஞ்சுங்க. இப்போ நாம போலாம். இந்த நிதி மூலதனங்களை அளிக்க வேண்டும், யாருக்காக அளிக்க வேண்டும் என்று அரசாங்கங்கள் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது என்பதை நிறைய தோழர்கள் உங்களுக்கு இப்பவே புரிஞ்சிருக்கும். இந்த நிதி மூலதனத்தை எல்லாம் இப்ப கோஆபரேட்டிவ் செக்டரை கொண்டு போய் ரிசர்வ் பேங்கோட இணைச்சிட்டாங்க, ஏபிஎம்சியை இணைச்சிட்டாங்க, விவசாய மின்சாரம் தனியார் மயம், உரம் மானியம் ரத்து, இவ்வளவு சூழ்நிலைகளை விவசாயிகளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விட்டார்கள். இதை சுத்தி வளவரிச்சிட்டாங்கன்னு வைங்களேன். இப்ப இதை வேட்டையாடுவதற்கு எப்படி இதை விவசாயிகளை வெளியேற்றி விட்டு அந்த விவசாயத்தை யார் செய்வார்கள் என்கிற நோக்கத்தில் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்பதை உங்கள் முன்னிலையில இந்த சட்டத்தை பத்தி, இது சட்டம் ரொம்ப குறைந்த பிரிவுகள் தான், நிறைந்த உள்நோக்கங்களை உடையது. அதை ஒவ்வொன்றா நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதை ஒவ்வொன்றா சொல்றேன். இப்ப நீங்க இந்த ஃபார்மர்ஸ் எம்பவர்மெண்ட் அண்ட் ப்ரொடெக்ஷன் அக்ரிமெண்ட் ஆன் பிரைஸ் அஷ்யூரன்ஸ் அண்ட் ஃபார்ம் சர்வீஸ் பில் அப்படிங்கிற இந்த 2020 கொண்டு வரப்பட்ட இந்த பில், இந்த சட்டம் ஒரு அதாவது பல விஷயங்களை சொல்றாங்க. இதுல முக்கியமான ஒரு சில சரத்துக்களை சொன்னாலே போதும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுல மொத்தம் 25 பிரிவுகள் இருக்கு. இதுல ஃபார்மிங் அக்ரிமெண்ட் அண்ட் இட்ஸ் பீரியட் போட்டிருக்கிறாங்க. அக்ரிமெண்ட் போட்டு விவசாயம் செய்து கொள்வதற்கான வழிமுறையை உருவாக்கி இருக்கிறாங்க. குவாலிட்டி, கிரேட் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் ஃபார்மிங் ப்ரொடியூஸ்னு சொல்றாங்க. இதுல என்னன்னா எந்த வகையான ஒரு தர நிர்ணயம் எப்படி இருக்கணும்னு சொல்றாங்க. அதாவது விவசாய உற்பத்தியை பொறுத்த வரைக்கும் எப்படி தர நிர்ணயம் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரிவு அந்த பிரிவு. இதுல நிறைய இந்த மாதிரி பிரிவுகள் சொன்னாலும் இதுல முக்கியமான ஒரு சரத்து என்னன்னா, யார் விவசாயி அப்படிங்கிறது. இதுல பாத்தீங்கன்னா பிரிவு 2 இந்த ஃபார்மர்ஸ் எம்பவர்மெண்ட் அண்ட் ப்ரொடெக்ஷன் அக்ரிமெண்ட் ஆன் பிரைஸ் அஷ்யூரன்ஸ் அண்ட் ஃபார்ம் சர்வீஸ் பில்லுல பிரிவு 2B ஏபிஎம்சி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது கம்பெனின்னு சொல்றாங்க. கம்பெனி மீன்ஸ்
A company is defined in class 2, 20 of the section 2 of Companies Act. இதுல அதுல வந்து சொல்லிட்டு ஒரே நிமிஷம், இந்த கொஞ்சம் இந்த ஆக்ட் டவுன்லோட் பண்ணி எடுத்ததுல கொஞ்சம் அந்த இது நல்லா தெரியல, சொல்றேன் நான் டெஃபினட்டா ஒரே நிமிஷம். ஏன் இண்டிவிஜுவல் அது விவசாயி அப்படின்னு சொல்லி சொன்னா யார் யாரெல்லாம் வர்றாங்கன்னு, ஏன் இண்டிவிஜுவல், ஏ பார்ட்னர்ஷிப், ஏ கம்பெனி, ஏ லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப், ஏ கோஆபரேட்டிவ் சொசைட்டி, ஏ சொசைட்டி ஆர் an association or body of person duly incorporate or recognized as a group under any ongoing programs of the central government or the state government. இதுல என்னன்னு சொல்லி சொன்னா, இந்த விலை நிர்ணய சட்டத்தில் பயன்பெறுவோர்கள் யாரெல்லாம் வர்றாங்கன்னா, சாதாரணமான விவசாயி, ஒரு தனிநபர் அல்லது கூட்டாண்மை நிறுவனங்கள், பார்ட்னர்ஷிப் கம்பெனிஸ், அது போக கார்பரேட் கம்பெனிஸ், கம்பெனி ரெஜிஸ்டர்ட் அண்டர் கம்பெனிஸ் ஆக்ட், ஏ லிமிடெட் லைபிலிட்டி ஆஃப் பார்ட்னர்ஷிப், ஒரு குறிப்பிட்ட நோக்கங்களுக்காக உருவாக்கப்பட்ட கூட்டாண்மை அமைப்பு அல்லது கூட்டுறவு சங்கங்கள் அல்லது ஒரு சங்கம், சொசைட்டிஸ் ஆக்ட்ல பதிவு பண்ண சங்கம் அல்லது ஏதாவது மத்திய மாநில அரசுகளுடைய திட்டத்தின் கீழ் ஒருங்கிணைக்கப்பட்ட திட்ட அமைப்புகள். இதுல வந்து அனைத்து நபர்களையும் விவசாயியா கொண்டு வந்துட்டாங்க. இந்த சட்டத்தை பொறுத்தவரை விவசாயி என்பவர் கார்பரேட் கம்பெனியும் அடங்கும், அதுபோக இந்த மாதிரி கூட்டுறவு அமைப்புகளும் அடங்கும். இப்ப இந்த விவசாயி அப்படின்னு வந்துட்ட நிறுவனம் விவசாயிக்கு என்ன சலுகைகள்லாம் கொடுக்கப்படுதோ அத்தனையும் பயன்படும். எப்படின்னா, இப்போ வந்துங்க, இப்ப விவசாயிகளுடைய ஒரு பயிர் காப்பீடு திட்டம் இருக்கு. உதாரணம், ஏன்னா ஒவ்வொன்றையும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கு. பயிர் காப்பீட்டு திட்டம் இருக்கு. பயிர் காப்பீட்டு திட்டத்துல சந்தா தனித்தனி விவசாயி செலுத்தணும். ஆனால் அதற்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தில் பயன்பெற ஒரு கண்டிஷன், அதுதான் ரொம்ப சிக்கலான சமாச்சாரம். நம்ம பிரதமர் கொண்டு வந்த பயிர் காப்பீட்டு பக்கமா நியூஸ் பேப்பர்ல விளம்பரம் கொடுக்குறாங்க. ஆனா அதுல இருக்கிற நூதனமான கொள்ளையை யாரும் பேசுவதற்கு ஆள் இல்லை. அது என்னன்னா, ஒரு மண்டலம் பாதிக்கப்பட்டால்தான் அந்த மண்டலத்தில் இருக்கிற ஒரு விவசாயிக்கு பயிர் காப்பீடு பெறக்கூடிய தகுதி உண்டு. ஒரு தனி விவசாயி பாதிச்சா பயிர் காப்பீடு பெற முடியாது. ஆனால் நான் தனி விவசாயி பயிர் காப்பீடு செலுத்தணும். நான் இந்த கோவை பகுதியில் ஒரு கிணத்துக்கடவு உள்ள ஒரு விவசாயம் செய்கிறேன் என்று சொன்னால், கிணத்துக்கடவு ஒன்றியத்தில் இருக்கிற தக்காளி பயிர் முழுவதும் பாதிக்கப்பட்டால் தான் எனக்கு தக்காளிக்கு இன்சூரன்ஸ் கிடைக்கும். அப்போ தனி நபர் பயிர் செய்து விவசாயம் பாதிக்கப்பட்டால் இன்சூரன்ஸ் கிடைக்காது. அதே நேரத்தில் விவசாயி என்கிற போர்வையில் ஒரு பகுதி முழுவதும் லார்ஜ் ஸ்கேல்ல விவசாயம் செய்யக்கூடிய கார்பரேட் நஷ்டமடைந்தால் அவன் பயிர் காப்பீடு அனைத்து பயிருக்கும் கிடைப்பதற்கு வாய்ப்பு. இப்ப புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யார் சஸ்டைன் ஆவாங்க, யார் நிலை நிற்பார்கள், யார் நிலை நிற்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் இங்க மிகப்பெரிய கேள்விக்குறியா நிக்குது. இன்னைக்கு பல விவசாயிகளுக்கு இதை பத்தி தெரியல. ரெண்டாவது, இது இப்ப வந்துட்டாங்களா, இப்ப உள்ள கார்பரேட்ஸ் வந்துட்டாங்க. இந்த விவசாயிகளோட எப்படி இந்த ஃபார்ம் அஷ்யூரன்ஸ் ரேட், அதாவது என்ன சொல்றாங்கன்னா, விலை உத்தரவாதம் கொடுப்பார்கள் என்று ஒரு பெரிய வேதனையான விஷயம்ங்க. இந்த சட்டத்துல விலை உத்தரவாதம்னு சொல்லி இருக்கிறாங்களே ஒழிய தலைப்புல எந்த இடத்துலையும் விலை நிர்ணயம், விலை பாதுகாப்பு, குறைந்தபட்ச ஆதார விலை இதெல்லாம் சொல்லவே இல்லை. இந்த 25 பிரிவுகள்லையும் எந்த விலையை பாதுகாக்க போறாங்க, எந்த விதமான விலை நிர்ணயம் செய்ய போறாங்க, இதுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை இது நாள் வரைக்கும் நடைமுறைப்படுத்தி கொண்டிருந்த குறைந்தபட்ச ஆதார விலை என்ன செய்ய போறாங்க என்கிற எந்த உத்தரவாதமும் இல்லாத ஒரு சட்டத்திற்கு பெயர் விலை உத்தரவாத சட்டம். இது சிம்பிள். இதுல சொல்றாங்க, பிரிவு 3, a farmer may enter into written farming agreement in respect of any farming produce
அண்ட் சச் அக்ரிமெண்ட் மே பி ப்ரொவைடட் ஃபார். அவங்க நிறைய கிளாஸ் சொல்றாங்க. ஒரு விவசாயி தன்னுடைய உற்பத்தி பொருளை உற்பத்தி சம்பந்தமாக, உற்பத்தி பொருளுக்கு கூட இல்ல, enter into written framing agreement in respect of any farming produce and விலை அதாவது farming produce தான், உற்பத்தி பொருள் சம்பந்தமா எப்படி வேணாலும் அக்ரிமெண்ட் போட்டுக்கலாங்கிறாங்க. அதே மாதிரி no farming agreement shall be entered into by a farmer under this section in derogation of any rights in of அது எக்ஸம்ஷன்ல கொண்டு வராங்க, ரைட்ஸ் ஆஃப் ஷேர் ப்ராப்பர். இதுல நிறைய என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, கார்பரேட்டுக்கு வசதி பண்ணணுங்கிறதுக்காக அங்கங்க ஒரு பேரியர் உருவாக்குறாங்க. இப்போ அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. The terms and conditions for supply of such produce, including the time of supply, quality, grade, standard, price and such other matters, and the terms related to supply of farm services. இங்கதான் பிரச்சனை. என்ன பிரச்சனைனா, இப்போ நீங்க அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம் 3(1) படி 3(1)(a) டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போட்டுக்கலாம். என்ன போட்டுக்கலாம்? சப்ளை ஆஃப் சச் ப்ரொடியூஸ், நான் அந்த விளைபொருளை கொடுக்கறது விற்கிறது சம்பந்தமா, இன்க்ளூடிங் த டைம் ஆஃப் சப்ளை, நேரத்தை நான் வந்து சப்ளை எந்த நேரத்துக்கு சப்ளை பண்றதுங்கிறது, குவாலிட்டி தரம், கிரேட், ஸ்டாண்டர்ட்ஸ், இதெல்லாம் வந்துங்க அதாவது அடிப்படையில் ஒரு புரிதல் இல்லாத ஒரு சட்டம்ங்கிறது. இதை நான் எப்படி விளக்குறேன்னு பாருங்க. இப்ப நான் நேரத்தை குறித்து நான் ஒரு நெல் வயல் வச்சிருக்கேன்னு வைங்க, நான் வந்து அக்ரிமெண்ட் போட்டுக்கிறேன். இந்த பர்டிகுலர் டேட்ல நான் வந்து அறுத்து நான் வந்து அதை சுத்தம் செய்து களத்து மேடுகளுக்கு கொண்டு போய் நெல்லை சுத்தம் பண்ணி இந்த பர்டிகுலர் டைமுக்குள்ள உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி நான் அக்ரிமெண்ட் போடுறேன். நான் ஒரு வியாபாரி நிச்சயமா அதை எதிர்பார்ப்பாங்க, அது தப்பு இல்லை. ஆனால் அது சாத்தியம் தானா ஒரு விவசாயிக்கு அப்படிங்கிறத இங்க சிக்கனம் இருக்கு. என்னன்னா, இதுல எக்ஸம்ஷன் வேணும். என்னன்னா, கால சூழ்நிலைகள் மாறும்போது, பருவநிலைகள் மாறும்போது, உரிய நேரத்தில் உரிய தரத்தில் விவசாயி அந்த பொருளை கொடுக்க முடியாது. என்னன்னா, ஒரு நெல் அறுவடையும் போது புகையான் தாக்குது, அல்லது நோய் தாக்குதல் காலாயிடுது, அல்லது மழை பெய்யுது, அல்லது நீர்ப்பாசன பற்றாக்குறையில் காஞ்சி போகுது. நான் எப்படி குவாலிட்டியாகவும் நான் எப்படி அந்த நேரத்துக்கும் நான் வந்து தரமான பொருளை நான் ஒப்பந்தப்படி நான் இது பண்ணிக்க முடியும், கொடுக்க முடியும். இப்ப இதை கொண்டு போய் என்னை சிக்க வைக்கிறது அல்லவா? ஒரு விவசாயி வந்து எப்படி போய் தரத்தையும் நேரத்தையும் நிர்ணயிக்க முடியும்? அப்ப அங்க எக்ஸம்ஷன் கிளாஸ் வேணும் அல்லவா? ஒரு பருவநிலை மாற்றத்தாலோ அல்லது இயற்கை பேரிடராலோ அல்லது வேண்டாத ஒரு சூழ்நிலைகளாலோ ஒரு ஒரு இயலாத காரியத்தின் போது அவரை காப்பாற்றணும்ல, அதை காப்பாற்றுவதற்கான சூழ்நிலை இல்லை. அதுலயே பி, டேர்ம்ஸ் ரிலேட்டட் டு சப்ளை ஆஃப் ஃபார்ம் சர்வீசஸ். ஃபார்ம் சர்வீசஸ் யாருன்னா அவங்க ப்ராசஸர்னு அடுத்த சட்டத்தில் கொண்டாடுறாங்க. ஸ்பான்சர் யாரெல்லாம் ஸ்பான்சர் கொடுப்பாங்களோ அவங்க வந்து என்ன அடிப்படையில் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கொடுக்குறாங்களோ அந்த டேர்ம்ஸ் படி கண்டிஷன்ஸ் படி நீங்க ஒப்பந்தம் போட்டுக்கலாம்னு சொல்றாங்க. ஏன்னா எல்லாம் சுத்தி வளர்ச்சி வேலி போட்டு நான் கடன் வாங்குறதையும் தடுத்து, மின்சார உபயோகப்படுத்துறதையும் தடுத்து, உரம் வாங்குறதையும் தடுத்து எல்லாம் சுத்தி நிறுத்திட்டு டீசல் விலை 100 ரூபாய்க்கு விற்கும் போது எப்படி டிராக்டர் ஓட்ட முடியும், எப்படி விவசாயம் பண்ண முடியும்? கடன் வாங்கிட்டா ஆகணும். அதை பருவகாலம் முடிஞ்சு அதை கடன் கோஆபரேட்டிவ் சொசைட்டியா இருந்தா கட்டுவோம். ரொம்ப வறட்சியான காலகட்டத்தில் ஏதோ அதில் மேல பல விமர்சனங்கள் உண்டு. ஆனால் இருந்தாலும் கலைஞர் அவர்கள் ஒரு கூட்டுறவு கடன்களை எல்லாம் ரத்து பண்ணி ஒரு சில நேரங்களில் வறட்சியா இருந்தப்போ உதவி பண்ணாரு. அந்த மாதிரியான சூழ்நிலைகளை எல்லாம் தடுத்துட்டு ஸ்பான்சர் கொடுப்பாங்க, நீங்க போய் வாங்கிக்கீங்கன்னா யார் ஸ்பான்சர் கொடுப்பா? அதான பிரச்சனை. யார் ஸ்பான்சர் கொடுக்கறது? இந்த நாட்டில் அவ்வளவு மூலதனத்தை வைத்திருக்கக்கூடியவர்கள் வராக்கடன்கிற பெயர்ல ஏராளமான கோடிகளை பயனடைந்தவர்கள் எங்கேயோ வச்சிருக்கிறாங்க மூலதனத்தை. நீங்க ஒன்னாந்து விவசாயத்தின் மீது எல்லாம் அடிச்சு வாரி சுருட்டி போற தயாரா இருக்கிறாங்க. அவங்கதான் ஸ்பான்சர் கொடுப்பாங்க. வேற இந்த உள்ளூர்ல இருக்கிற நம்ம சாதாரணமான மனிதர்கள் தான் விவசாயத்தை நம்பி எப்படி கடன் கொடுப்பாங்க? அது அந்த அந்த சூழ்நிலையில இருந்து தான் இப்ப ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி ஒப்பந்தம் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த
பல கண்டிஷன் 4வது பிரிவு பாத்தீங்கன்னா ஃபார்மிங் அக்ரிமெண்ட் வந்து என்னென்ன கண்டிஷன் எல்லாம் போட்டுக்கலாம் அப்படின்னு கொடுக்குறாங்க. பிரைஸ் வந்து எப்படி நிர்ணயிக்கிறது அப்படிங்கிறதுல பிரிவு 5 வந்து அதான் நான் சொல்ல பாருங்க, எம்எஸ்பின்னு சொல்லல, அரசாங்கம் நிர்ணயம் பண்ணி சொல்லல, சட்டத்திலையும் சொல்லல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, the price to be paid to the purchase of farming produce may be determined and mentioned in the farming agreement itself. In case such price is subject to variation, then such agreement shall be explicitly provided for a guaranteed price to be paid for such produce. A clear price reference for any additional amount over and above the guaranteed price, including bonus or premium, to ensure best value to the farmer, and such price reference may be linked to the prevailing price in the specified APMC yard or electronic trade and transaction platform or any other suitable benchmark prices. இதுல பாத்தீங்கன்னா, நீ அங்கங்க இருந்து நீங்க விலைகளை எடுத்து அதுக்கு மேல இருக்கிற மாதிரி அஷூரன்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்க அக்ரிமெண்ட் போட்டுக்குங்கன்னு சொல்றாங்க. ஆனா இந்த ரேட்டுக்கு கீழே நீங்க அக்ரிமெண்ட் போடக்கூடாது. இட் இஸ் நல் அண்ட் வாயிட். ஒரு அரசாங்கம் எம்எஸ்பி ரேட்டை, எம்எஸ்பி மினிமம் சப்போர்ட் பிரைஸ்னு குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயிச்சுட்டா, அந்த ஆதார விலைக்கு குறைவாக எந்த ஸ்பான்சரும் எந்த அக்ரிமெண்ட்டும் போட்டால் அது சட்டப்படி செல்லாது என்கிற எந்த விதமான தடையும் இல்லை. இதுதான் இங்க இருக்கிற மிகப்பெரிய சிக்கலான சரத்து. நீங்க அங்க பாத்துக்குங்க, இங்க பாத்துக்குங்க, ஏபிஎம்சி பாத்துக்குங்க, எலக்ட்ரானிக் ட்ரேட்ல பாத்துக்குங்கன்னு எல்லாம் சொன்னாலும் இவங்க வந்து எப்படி ஒப்பந்தம் போட்டு குறைந்தபட்ச ஆதார விலைக்கு குறைவா ஒரு ஒப்பந்தத்தை போட்டு கொடுத்தாங்கன்னா, என்ன தயவு செய்து நண்பர்கள் புரிஞ்சுக்கோணும், எல்லாம் படிச்சவங்க இல்லைங்க. படித்த மக்களே ஒரு 2 வீலர் வாங்கணும்னா ஹைபோத்திகேஷன் அக்ரிமெண்ட்ல போய் கையெழுத்து போடுங்கன்னா, நம்மால போய் படிச்சு பார்க்காம 6 பக்கம் அக்ரிமெண்ட்ல கிட்டு கையெழுத்து போட்டுட்டு வண்டி சாவி வாங்கிட்டு வர்ற காலம். விவசாயிகள் குறிப்பாக கிராமப்புறங்களில் 2 ஏக்கர் வச்சிருக்கிறவங்க, 3 ஏக்கர் வச்சிருக்கிறவங்க, உங்களுக்கு சொட்டு நீர் தாரம், உங்களுக்கு உரம் தாரம், உங்களுக்கு பூச்சி மருந்து தாரம், உங்களுக்கு வந்து டெக்னிக்கலி குவாலிஃபை வந்து அசிஸ்டன்ட் பண்ற டிராக்டர் கொடுக்குறோம், இப்படி எல்லாம் சொல்லி ஒரு அக்ரிமெண்ட்டை நீட்டி கையெழுத்து கேட்டா தாராளமா போட்டுருவாங்க. காரணம் என்னன்னா, அவங்களுக்கு கோஆபரேட்டிவ்லி லோன் கிடைக்காது, நகைக்கடன் கிடைக்காது, லோன் வெளியில வாங்குறதுக்கான வசதி வாய்ப்புகள் இல்லை, உரமானியம் இல்லை. இதெல்லாம் உரமானியம் வந்து பேங்க் அக்கௌண்ட் கொடுத்து போய் நீங்க அங்க ஆதார் கார்டு கொடுத்து ஒரு 4 மூட்டையை எடுத்து வண்டியில போட்டு நகர்ப்புறத்துல இருந்து கிராமப்புற விவசாய நிலத்துக்கு கொண்டு வந்து இத்தனை சிரமப்படுறக்கு கிராமத்திலேயே கொண்டு வந்து 100 மூட்டை உரத்தை அடுக்கி அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடுங்க, உங்களுக்கு 4 மூட்டை, வேற எதுவுமே கேட்க வேண்டியதில்லை. உங்களுக்கு உரம் கொடுக்குறேன், நீங்க எனக்கு நெல்லை கொடுத்துருங்கன்னு சொன்னா எந்த விவசாயி கையெழுத்து போட மாட்டாங்க. அப்போ விவசாயிக்கான அடிப்படையான கட்டமைப்புகளை இந்த அரசுகள் உருவாக்காமல் விவசாய உற்பத்தியை ஒரு அதாவது தன்னிச்சையாக சுயேட்சையாக விவசாயியை ஊக்குவிக்காமல் ஒரு கிளிட்டர்ல போய் தலையை வைக்கிற மாதிரி கொண்டு போய் சிக்க வச்சுட்டு இவங்க கிட்ட அக்ரிமெண்ட் போட்டுக்குங்க, குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயம் எல்லாம் நீங்க மார்க்கெட் லெவல பார்த்து போட்டுக்குங்கன்னு சொல்றது இது உச்சபட்ச ஏமாற்று வேலை. அடுத்து ஸ்பான்சர் வந்துங்க பிரிவு 6ல சொல்றாங்க, where the farming agreement related to seed protection may payment of not less than 2/3 of agreed amount. அந்த பிரிவு 6ல 2 படிச்சாங்க. The sponsor may before accepting the delivery of any farming produce inspect of quality or any other feature of such produce as specified in the farming agreement. Otherwise he shall be deemed to have inspected to produce and shall have no right to retract from acceptance of such produce at the time of its delivery or thereafter. எப்படி பாருங்க, ஸ்பான்சர் பண்றவங்க போய் இன்ஸ்பெக்ட் பண்ணி அந்த குவாலிட்டி இல்லைன்னா அதை ரிஜெக்ட் பண்ணிக்கலாங்கிறாங்க. நம்ம நான் எங்க ஸ்பான்சர் கடமை எங்க இருந்து அடைக்குது? அதனால இது
இது நடைமுறையில சாத்தியம் இல்லைங்க. அடுத்து இது அக்ரிமெண்ட்டுகளே வருதுங்க. இது ஏன்னா 8, 9, 10 இது எல்லாமே இந்த அக்ரிமெண்ட் ரிலேட்டடாவே வருது. இதுல என்ன எங்க கொண்டு வந்து சிக்கல் வைக்கிறாங்கன்னா, பிரிவு 19 இங்கதான் சிக்கல். No civil court have jurisdiction to entertain any suit or proceedings in respect of any dispute which a subdivisional authority or appellate authority is empowered by or under this act to decide, and no injunction shall be granted by any court or other authority in respect of any action taken or to be taken in pursuance of any power conferred by or under this act or any rules made thereunder. நீங்க தயவு செய்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க. கார்பரேட் கம்பெனிஸ கொண்டாந்து விட்டுட்டான், ஸ்பான்சரையும் அலோவ் பண்ணிட்டான். ஸ்பான்சர் அலோவ் பண்ண பிறகு எம்எஸ்பி ரேட்டுக்கு குறைவாக அக்ரிமெண்ட் போடுவதற்கு தடை இல்லை. வியாபாரம் பண்றதுக்கு அடுத்த ஆக்ட்ல பார்ப்போம், அந்த ட்ரேட் அண்ட் காமர்ஸ் பத்தி படித்து பார்ப்போம். இந்த மாதிரியான ஒரு வேட்டைக்காடாக விவசாயத்தை மாற்றிய பிறகு நீங்க போய் ஏதாவது பிரச்சனைன்னு வந்தா அடிஷனல் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட போய் நீங்க பிரச்சனையை தீர்த்துக்கணும். அடிஷனல் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்னா நம்ம டிஆர்ஓ, சப் கலெக்டர் ரேஞ்சில் வர்றவங்க கிட்ட தீர்த்துக்குங்க. ஆனால் எந்த சிவில் கோர்ட்டுக்கும் அதிகாரம் கிடையாதுன்னு சொல்லி. இப்ப நான் என்ன கேட்கறேன்னா, ஒரு எக்ஸாம்பிளா நான் இந்த இடத்துல சொல்லலாமான்னு தெரியல, பட் சொல்ல வேண்டிய சூழல். ஐயா வில்வம் அவர்கள் என்னை அறிமுகப்படுத்திய போது என்னை விவசாயம் சொன்னார். உண்மையிலே நான் வழக்கறிஞர் தொழில் செய்தாலும் விவசாயத்தை இன்றளவும் ஒரு அதீத பற்றுதல் காரணமாக ஏராளமான நொடிப்பு நிலைகளுக்கு பிறகு கூட என்னுடைய ஆசையினால நான் அதை செஞ்சுட்டு இருக்கிறேன். இந்த நிலையில நான் ஒரு உதாரணத்தை நான் சொல்றேனுங்க. என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். இந்த ஒப்பந்த விவசாயத்துக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன், இந்த சிவில் கோர்ட் ஜூரிஸ்டிக்ஷனுக்கும் சொல்றேன். நான் இப்போங்க நான் வந்து ஒரு 2 ஏக்கர் நெல் உற்பத்தி பண்றேன்னு வைங்க. எனக்கு அதிகபட்சமா நல்லா விளைஞ்சா ஏக்கருக்கு 40 மூட்டை வருங்க. ஒரு 80 மூட்டை நெல்லை நான் உற்பத்தி பண்ணுங்கிறேன். நான் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கிறேன். இந்த மாதிரி நான் கார்பரேட் விட்டையே போடல, நான் ஒரு லோக்கல்ல ஒரு ரைஸ் மில் ஓனர், ஒரு பெரிய ஒரு நாமெல்லாம் பிரபலமாக சாப்பிடக்கூடிய ஒரு ஏதோ ஒரு பிராண்ட் அரிசியை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு ரைஸ் மில் ஓனரோட போட்டிருக்கிறேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட தரம் குறிப்பிட்ட நாளில் நான் டெலிவரி பண்ணணும். எனக்கு திடீர்னு மழை பெஞ்சிருச்சு அல்லது ஏதோ ஒரு இயற்கை பேரிடர், நான் குறிப்பிட்ட வகையில நான் அறுவடை செய்ய முடியல, அல்லது நான் போட்ட ஒப்பந்தத்தில் அறுவடை செய்வதற்கு ஆட்களை அவர்களே தருவார்கள் என்று ஒரு ஒப்பந்த சரத்து இருந்தால் கூட குறிப்பிட்ட நாள்ல அவர் வரல, எனக்கு லாஸ். 2 தரப்புலையும் லாஸ் வரல இல்லைங்களா? ஒண்ணு நான் அனுப்பிச்சு இன் டைம் கொடுக்கல, அல்லது அவர்கள் போட்ட ஒப்பந்தத்தை செயல்படுத்தாததால் எனக்கு நஷ்டம். இப்ப நாங்க போய் ஒரு டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் அடிஷனல் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட கேஸ் போட்டா ரைஸ் மில் ஓனருக்கு தீர்ப்பு சொல்லுவாரா, என்ன 2 ஏக்கர் விவசாயிக்கு தீர்ப்பு சொல்லுவாரா? இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் ஒரு மத்திய அரசாங்கம் ஒரு சட்டத்தை உருவாக்குற போது ஏழை பாலை விவசாயிகள் ஒரு 70% விவசாயிகள், விவசாயிகள பணக்காரர்கள் இல்லைன்னு நான் மறுத்து சொல்லவில்லைங்க. அது ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ். அவர்கள் ஒரு மாதிரியான மனநிலையிலும் அவர்களுடைய ஆதிக்கம் இருக்கு. பட் இந்தியாவில் இன்னைக்கு இருக்கிற பாப்புலேஷன்ல சிறு குறு விவசாயிகள், நடுத்தர விவசாயிகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? கிட்டத்தட்ட 50% பாப்புலேஷன். இவங்களை போய் நீங்க டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் போய் நீங்க பிரச்சனையை தீர்த்துக்குங்க, உங்களோட ஒப்பந்தம் போட்டுக்கணும்னு சொல்றது இது யாருக்கு சலுகை செய்யக்கூடிய நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டது. இன்னைக்கு இந்தியாவில் எடுத்துச்சுங்க, இதுக்குடைய பின்னணி சிஐஏ, சேம்பர் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ், அதனுடைய சேர்மன், ஐடிசி நிறுவனத்துடைய தலைவர். இன்னைக்கு நீங்க உங்க வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய ஆசீர்வாத் ஆட்டா மாவு, கோதுமை மாவு ஐடிசி நிறுவனத்தால் உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்தியன் டொபாக்கோ கம்பெனி என்று சொல்லக்கூடிய ஐடிசி, அதனுடைய சேர்மன் தான் இன்னைக்கு சிஐயோட சேர்மன் தலைவர். அவரு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இந்தியா டுடே பத்திரிகை, இந்தியா டுடே டெலிவிஷன்ல ஒரு பேட்டியை கொடுக்குறாரு.
அவர் சொன்னக்கூடிய கருத்துக்களை எல்லாம் கேட்டு எனக்கு பேரதிர்ச்சியா இருந்தது. இந்த சட்டம் நல்லதுங்கிற யாருக்கு? அவங்களுக்கு நல்லது. அவர்கள் இந்தியாவுடைய வடமாநிலங்களில் ஏராளமான கோதுமைகளை கொள்முதல் செஞ்சு ஆசீர்வாதம் இந்தியா முழுவதும் விற்பனை செய்கிறார். அவர்கள் அது நீங்க அத்தியாவசிய பொருள் சட்டத்துல நீங்க அந்த சரத்தை பார்த்தா ஏன் இவங்கெல்லாம் இதை ஆதரிக்கிறாங்கன்னு தெரியும். அதனால நீங்க அந்த விஷயத்த நான் கடைசியா சொல்றேன். ஏன்னா ஒவ்வொரு சட்டத்தை பார்த்துட்டு இருக்கிறோம். அதனால இந்த பிரைஸ் அஷ்யூரன்ஸ் ஆக்ட்ல இருக்கிற விளக்கத்தை மட்டும் சொல்லியிருக்கிறேன். அதனால இந்த சட்டம் ஒப்பந்தம் போடுவதற்கு ஊக்குவிக்கிறது, கார்பரேட் கம்பெனிகளை விவசாயி என்ற பதத்தில் கொண்டு வந்து விவசாயிகள் பெறக்கூடிய அத்தனை சலுகைகளையும் பெற வழிவகை செய்திருக்கிறது. விவசாயிகளுக்கான வழிவகைகள், அதாவது ஜென்ரலா இந்த சட்டங்களுக்கு வெளியே விவசாயிகளுடைய தனிப்பட்ட சிறு குறு விவசாயிகளுடைய நிதி ஆதாரங்களை முடக்கி இருந்த சூழ்நிலையில் ஒப்பந்த விவசாயம் என்கிற பெயரிலும் கார்பரேட் விவசாயம் என்கிற பெயரிலும் இங்க கார்பரேட் நிறுவனங்கள் விவசாயத்துக்குள் புகுத்த வழி செய்கிறது. அதுல பிரச்சனை வந்தா சிறு குறு விவசாயிகள், நடுத்தர விவசாயிகளோட, தனிப்பட்ட விவசாயிகளோட போடக்கூடிய ஒப்பந்தங்களுக்கு தீர்வு என்கிற வகையில் நீதிமன்றங்களுடைய கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கு. ஆகவே இது விவசாயிகளுக்கு மிகப்பெரிய அநீதி. விலை நிர்ணயம் என்பது விலை நிர்ணயிக்கப்படவே இல்லை. இது நீங்க மார்க்கெட் லெவல்ல பார்த்து பிக்ஸ் பண்ணிக்கணும்னு சொல்றது மிகப்பெரிய அநீதி. இதுல குறைந்தபட்ச ஆதார விலையை விலைக்கு குறைவாக ஒப்பந்தங்கள் போடக்கூடாது என்கிற ஒரு தடை அல்லது ஒரு ஸ்டேட் அமெண்ட்மெண்ட் நிச்சயமா இருந்திருக்கணும், அல்லது ஒரு பிரிவு இருந்திருக்கணும். அது இல்லை. இந்த எம்எஸ்பிங்கிற ஒரு விளக்கத்தை சொன்னா அது உங்களுக்கு புரியும். என்னன்னா, நாட்டுல மிகப்பெரிய இடர்பாடுகள் வரும்போது விவசாயிகள் அதிக அளவிலான பொருளை உற்பத்தி பண்ணும் போது அவங்க விற்கிறதுக்கு வழி இல்லைங்க. நாடு சுதந்திரம் அடைஞ்சு இந்த 70 ஆண்டு காலத்துல எந்த கிராமத்திலையும் மிகப்பெரிய தானிய குடங்களோ காய்கறிகளை சேமித்து வைக்கக்கூடிய வசதி, குளிர்பதன கிடங்குகளோ அரசுகளால் செயல்படுத்தி கொடுக்கல. இப்ப அவங்களுக்கு அந்த தேவை மிக அவசியம். ஆனால் அது இல்லை. அந்த சூழ்நிலைய அரசாங்கம் பார்த்தது. இந்த நிலையில நாம் இன்வெஸ்ட் பண்ணி குடோன்கள் கட்டுறதை விட இந்த பொது விநியோக திட்டத்திற்கு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் மூலம் இதை ஒரு குறைந்தபட்ச ஆதார விலைக்கு விவசாயிகளிடம் இதை கொள்முதல் செய்தால் விவசாயிகளுக்கும் அதாவது அது லாபமோ நட்டமோ ஒரு ஆதாரம் இருக்கும். மக்களுக்கும் ஒரு குறைந்தபட்ச விலையில் உணவுப் பொருள் கிடைக்குங்கிற ஒரு உணவு உத்தரவாதத்தை இந்த திட்டங்கள் ஏற்படுத்துச்சு. அதன் அடிப்படையில் குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயம் செய்யப்பட்டு தானியங்கள், பருப்புகள் எல்லாம் கொள்முதல் செய்யப்பட்டது. இப்ப இந்த குறைந்தபட்ச ஆதார விலைய இவங்க எதுவும் சொல்லாம நீங்க அக்ரிமெண்ட் போட்டுக்குங்க அப்படின்னு சொல்லுவதன் மூலம் இந்த கார்பரேட் நிறுவனங்கள் அதிக ஒரு கிலோவுக்கு கோதுமையோ அரிசியோ ஒரு கிலோவுக்கு ஒரு 2 ரூபாய் ஏத்துனாங்கன்னா எல்லா விவசாயிகளும் தங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியில கொண்டு போய் இவங்களுக்கு வித்து போடுவாங்க. நுகர்பொருள் வாணிபம் எல்லாம் கொள்முதல் பண்ண முடியாது குறைந்தபட்ச ஆதார விலைக்கு. கடைசியில் அவையெல்லாம் அழிஞ்சு போயிடும். இந்த ரேஷன் கடை சிஸ்டமும் பாதிப்புக்குள்ளாகும். இதுதான் பின்னணியில் இருக்கிற செயல்பாடுகள். அதனால குறைந்தபட்ச ஆதார விலைக்கான கொள்முதலும் நடக்கணும். அதே நேரத்தில் இதுக்கான ஒரு ரெகுலேட்டரி மெக்கானிசம் வேணும். அந்த மெக்கானிசம் இந்த சட்டத்தில் சொல்லப்படவில்லை. அதனால அந்த சிக்கல் இருக்குங்க. இதெல்லாம் இதுல இருந்தாலும் விவசாயிகள் எதிர்பார்ப்பது, இந்த உண்மையை சொல்லணும்னா இந்த விவசாயிங்கிற பதத்திலிருந்து இந்த கார்பரேட்டுங்கிற ஒரு செக்டரை தூக்கிட்டா நிம்மதியா இருப்பாங்க. கம்பெனிஸ் நீக்கிட்டா ஓரளவுக்கு அவங்களுக்கு மனசுக்குள்ள நிம்மதி வந்துடும். ஏன்னா உலகமயம், தாராளமயம், தனியார் மயம் கான்செப்ட்ல இவன் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு பர்மிட் பண்ணிட்டாங்க அந்த ட்ரேட் அண்ட் காமர்ஸ் ஆக்ட்ல. விவசாயின்னா நான் ஒரு ஏக்கரா மஞ்சளை போட்டு நான் அதை பாலிஷ் பண்ணி அதை மதிப்பு கூட்டு பொருளா உற்பத்தி பண்ணி அதை நான் இங்கிருந்து மெட்ராஸ் ஹார்பருக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணி அங்கிருந்து நான் எக்ஸ்போர்ட் பண்ண முடியுமா? ஒரு சாதாரண விவசாயி யார் எக்ஸ்போர்ட் பண்ணுவான்? எங்கெங்கெல்லாம் லட்சக்கணக்கான டன் குடோன்கள் வச்சிருக்கிறாங்களோ அங்க கொண்டு போய் இவங்க ஃபார்ம் அக்ரிமெண்ட் பிரகாரம் ப்ரிக்யூர் பண்ணி கொள்முதல் பண்ணி அங்க கொண்டு போய் ஸ்டாக் வச்சுக்கிட்டு உள்நாட்டு தேவைக்கும் வெளி எக்ஸ்போர்ட்டுக்கும் எல்லாம் பயன்படுத்துவாங்க. இது சாதாரண நடுத்தர விவசாயிகளுக்கு எந்த அளவிலும் பயன் தராது. இதுதான் இந்த சட்டத்தில் இருக்கிற மிகப்பெரிய பாதிப்பான அம்சங்கள். இதுல என்ன குறிப்பான ஒரு பிரிவுகளை மட்டும் சொல்றேன். உங்களுக்கு சந்தேகம் இருந்தா மற்ற கேளுங்க. நான் அடுத்து பின்னிட்டு நான் இந்த நிகழ்ச்சி முடிச்ச உடனே நான் விவரங்களை சொல்றேன். அடுத்து
முக்கியமான சரத்து முக்கியமான சட்டம் இந்த ட்ரேட் அண்ட் காமர்ஸ். The Farmers Produce Trade and Commerce Promotion and Facilitation Ordinance. இது வந்துங்க அவசர சட்டம். அது பில்லு, இது அவசர சட்டம். என்னன்னா விவசாயிகள் உற்பத்தி பொருள் விற்பனை மற்றும் வியாபார ஊக்குவிப்பு மற்றும் வசதி வாய்ப்பு ஏற்படுத்தக்கூடிய அவசர சட்டம். இந்த அவசர சட்டத்துல பிரிவு 2G இதுலயும் யாரெல்லாம் ட்ரேடர்ஸ், யாரெல்லாம் ஃபார்மர்ஸ் இதுலயே டிஃபைன் பண்ணிடுறாங்க. ஏன் இண்டிவிஜுவல் அது அதுக்கு சொன்ன மாதிரி பார்ட்னர்ஷிப் ஃபர்ம், ஏ கம்பெனி, லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப், கோஆபரேட்டிவ் சொசைட்டி. இப்போ இந்த வியாபாரத்துக்கும் கம்பெனி வந்துருது, விவசாயத்துக்கும் கம்பெனி வந்துருது. இதுல எல்லாமே சொல்லிடுறாங்க. இதை வச்சுக்கிட்டு தானுங்க மத்திய அரசு சொல்லுது, விவசாயிகளை அவர்கள் விளைபொருளை நான் எங்க வேணாலும் இந்தியாவில் எங்கு கொண்டு வேண்டுமானாலும் விற்பனை செய்து கொள்ளலாம். இது அவர்களுக்கு நல்லது தானே, இதுல எந்த பாதிப்பு ஏற்பட்டு விட போகிறது அப்படின்னு ஒரு உண்மையிலுமே மனசாட்சியோட பேசுறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஒரு உதாரணத்துக்கு உங்கள் முன் ஒரு கோரிக்கையை வைக்கிறேன். நான் ஒரு விவசாயி, நான் ஒரு வேண்டாங்க, ஒரு எக்ஸ்ட்ரீமா எடுத்துக்கலாம். நான் ஒரு 5 ஏக்கரை தக்காளி போட்டுருக்கேங்க. டெய்லி ஒரு லாரி தக்காளி உற்பத்தி பண்றேன். நான் ஒரு பெரிய விவசாயியாவே இருந்தேன். உற்பத்தி செய்து நானே மூலதனம் போட்டு நான் உற்பத்தி செய்யக்கூடிய பொருளை தக்காளியை எனக்கு மார்க்கெட் அதிகபட்சம் வேண்டாம். நான் இங்கிருந்து, நான் கோயம்புத்தூர்ல இருந்து, இப்ப நாச்சிமலை பகுதியில் நான் விவசாயம் பண்ணிக்கிறேன். தக்காளி எனக்கு அங்க உற்பத்தி ஆகுது. எனக்கு சென்னையில எனக்கு மார்க்கெட் கோயம்பேட்டில் எனக்கு நல்ல விலை கிடைக்குது, தகவல் இருக்குது. கேன் ஐ ஏபிள் டு கோ தேர்? என்னால அந்த 5 ஏக்கரா விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயி அந்த ஒரு தக்காளி எடுத்துட்டு போயிட முடியுமா? இது சாத்தியம் தானா? என்னென்ன தடைன்னு சொல்றேன் கேளுங்க. லாரிக்கு வாடகை, இங்கிருந்து நான் சென்னை செல்வதற்குள் 20 டோல்கேட்டுக்கு நான் வரி கட்டணும். அது தவிர அங்க நான் சுங்கம் செலுத்தணும். இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் போட்டு இங்க பறித்த தக்காளியை நான் கொண்டு போய் விற்க முடியுமா? இந்த இந்த இடைப்பட்ட காலத்தில் வரக்கூடிய செலவினங்கள், லாரி வாடகை, ஏற்று கூலி, இறக்கு கூலி, அங்க இறக்கு கூலி, அதுக்கப்புறம் இடையில டோல்கேட் கட்டணும், மற்ற அங்க நான் போய் வரக்கூடிய செலவினங்கள், இத்தனையும் ஒரு விவசாயி தன்னுடைய தனிப்பட்ட பொருளுக்காக நான் போய் ஒரு மார்க்கெட்ல நான் ஒரு வியாபாரியா உட்கார்ந்து இருக்க முடியுமா? அது எப்படி சாத்தியம் இல்லைன்னா, நான் இங்கிருந்து நான் அறுவடையும் பார்க்கணும், இங்கிருந்து பயிர் பராமரிப்பையும் பார்க்கணும், இங்க நான் பாசன வசதியும் பார்க்கணும். அனைத்து வேலையும் ஒரு விவசாயம் என்பது காலையில 5 மணிக்கு எழுந்திருச்சா மாடு சாணி எடுத்து வால் கறந்து அதை அந்த வாயில்லா ஜீவன்கள் எல்லாம் பத்திரப்படுத்தி தீவனம் போட்டு பயிர் செய்திருக்கிற பயிர்களுக்கு நீர் பாய்ச்சி களை வெட்டணும்னா களை வெட்டணும், மருந்தடிக்கணும் மருந்தடிக்கணும். இது 12 மணி நேரம் உழைப்பை செலுத்தக்கூடிய தொழில். நான் ஒரு விவசாயி அறுவடை பண்ணி வச்சு நான் வக்கீல் தொழிலா சரி சென்னை போனா ஒரு ரூம் போட்டு நாம அடுத்த நாள் வாய்கால ஆஜர் ஆயிட்டு அதுக்கு அடுத்த நாள் ட்ரெயினோ பிளைட்டோ அல்லது பஸ்ஸோ பிடிச்சி கோயம்புத்தூர் வந்துடலாம்னு சொல்ல முடியுமா? எனக்கான வேலைகள் இங்கே காத்திருக்கிறது, எனக்கான அத்தியாவசிய பொருள் சொந்த, அதாவது செத்தா கெட்டா கூட போக முடியாது விவசாயிங்கிறது. பால் கறக்காம ஒரு நேரம் விட்டா மடிவீங்கும். இதெல்லாம் இயல்பிலேயே தெரியாத ஏட்டு சுரைக்காய்கள் உருவாக்கி இருக்கிற சட்டம். இது எப்படி பேசுறாங்க? இதுல வேதனை என்னன்னா, விவசாயம் சொல்லிக்கிட்டு கூட நீங்க எங்க கொண்டு போய் விட்டாலும் லாபம் தானேங்கிறாங்க. எப்படி கொண்டு போக முடியும்? இயல்பில் யதார்த்தத்தில் இது நடைமுறையில் சாத்தியம் இல்லை. அதனால இதை கொண்டு போய் வைக்கிறது கார்பரேட் கொண்டு போக முடியும். எப்படின்னு சொல்லிட்டுங்களா? கார்பரேட்டுக்கு ட்ரைனிங் கொடுத்தாச்சு.
அங்கங்க கட்டுறதுக்கு இப்ப ஒண்ணும் வேண்டாங்க. நம்ம எட்டிமட ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு இல்லைங்க, எட்டிமட ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல ஒரு பிரம்மாண்டமான தானி சேமிப்பு கூடன்னு அதானி வந்து கட்டியிருக்கிறாரு. யாருக்காவது வாய்ப்பு இருந்தா அதை பாருங்க. அது எல்லா நகரங்களிலும் ரிலையன்ஸ் வந்து இந்த சின்ன சின்ன வர்த்தகர்களுடைய கடையில கண்ணன் டிபார்ட்மெண்ட்ல இப்ப ரிலையன்ஸ் கைக்கு போயிடுச்சு. இதெல்லாம் இந்த சட்டம் கொண்டு வரதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு தெரியும். அதனால எல்லாம் அக்யூர் பண்ணிட்டாங்க, எல்லாம் வாங்கிட்டாங்க. இப்ப இதனுடைய விளைவு எப்படி இருக்கு? நாளைக்கு நம்ம மேலதான் பாஞ்சு விடுவாங்க. சரி, அது அடுத்த சட்டத்துல எப்படி அதை கொண்டு வர்றாங்கிறத நான் சொல்றேன். இப்போ வியாபாரம் ஆகி போச்சுங்களா, வியாபாரத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. அத எப்படி எல்லாம் வியாபாரம் பண்ணலாம்னு சொல்றாங்க. அது ஒரு விதத்துல நல்லது. ஒரே ஒரு இதுல சாத்தியமான விவசாயம், ஒரே நல்ல விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும், அது தனிப்பட்ட கருத்து, இந்த எலக்ட்ரானிக் ட்ரேடிங் அதுல வந்து இன்டர்நெட்ல ட்ரேட் பண்ணலாம்னு கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு தடை ஏதும் இல்லை முதல்ல. இப்ப வந்து அதை அங்கீகரிச்சிருக்கிறாங்க. அது ஒரு சந்தோஷமான விஷயம். பட் என்னென்னவெல்லாம் இந்த ட்ரேடுல அவங்க வந்து கார்பரேட்ஸ் பண்ணலாம்னு கதவு திறந்துட்டாங்கன்னு பார்க்கணும். ஃபார்மர் ப்ரொடியூஸ் மீன்ஸ் இதுக்கு தான் ட்ரேடு. என்னன்னா ஃபுட் ஸ்டப்ஸ் இன்க்ளூடிங் சீரியல்ஸ் லைக் வீட், ரைஸ் ஆர் அதர் கிரெயின்ஸ், பல்சஸ், எடிபிள் ஆயில், சீட்ஸ், oils, vegetables, fruits, nuts, species, sugarcane and products of poultry, piggery, poultry, fishery and dairy intended for human consumption and its natural or processed form. அத்தனையும் சொல்லிட்டா. மீன், கறி, கோழி, பால், எண்ணெய், தானியங்கள், பருப்பு, சகலத்தையும் நீங்க ட்ரேட்ல கொண்டு வரலாம்னு சொல்லிட்டா அது கார்பரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு அடுத்து கேட்டல் ஃபோடர் இன்க்ளூடிங் ஆயில் கேக்ஸ் அண்ட் அதர் கான்சென்ட்ரேட்டர்ஸ், புண்ணாக்கையும் கூட விட்டு வைக்கிறீங்க. ரா காட்டன் வெதர் ஜின்னட் ஆர் அன்ஜின்னட், காட்டன் சீட்ஸ் அண்ட் ரா ஜூட்ஸ், இதுல ஜூட்டு, காட்டன் எல்லாம் வந்துடுது. இதுல என்னன்னா, இதுல இங்கதான் அதாவது இந்தியாவில் பெரும்பாலான விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய எல்லா பொருளையும் இந்த ட்ரேடுக்குள்ள கொண்டு வந்துடுறாங்க. கார்பரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. இந்த ட்ரேடுக்கு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அது முன்னாடியே பார்த்தோம் இந்த பிரைஸ் அசூரன்ஸ் இதுல என்னன்னா, இதுலயும் பிரிவு 8 டிஸ்பியூட் ரெசல்யூஷன்ஸ், இதுல என்னன்னா இதுலயும் அதுதான் சொல்றாங்க. In case of any dispute arising out of transaction between a farmer and a trader under section 4 of this ordinance, the parties may seek mutual acceptable solution through conciliation by filing an application to the subdivisional magistrate, who shall refer such dispute conciliation board to be appointed by him for facilitating the binding settlement. அதாவது டிஸ்ட்ரிக்ட் அடிஷனல் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் போனீங்கன்னா அவருக்கு பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு ஒரு சமரச குழுவை ஆரம்பிச்சு கொடுப்பாரு. அதில் தீர்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அதில் தீர்க்கலைன்னா அவரே சப்டிவிஷனல் அத்தாரிட்டியே எல்லா பிரச்சனையும் தீர்ப்பு சொல்லுவாரு. அதுக்கு மேல எந்த கோர்ட்டுக்கும் ஜூரிஸ்டிக்ஷன் கிடையாதுன்னுட்டாங்க. அதுல எந்த பிரிவு சொல்லுதுன்னா, பிரிவு அந்த சப்டிவிஷனல் அத்தாரிட்டி சொன்ன முடிவு தப்புன்னா 30 நாளுக்குள்ள கலெக்டர் கிட்ட போயிருங்க, கலெக்டர் வந்து தீர்வு சொல்லுவாருன்னு சொல்றாங்க. இதுல ஒப்பந்தம் போடக்கூடிய நிறுவனங்கள் அதை வந்து மீறி விவசாயிகளுக்கு ஏதாவது மோசடி செஞ்சுட்டா இதுல ப்ராசிக்யூஷன் கிடையாது, குற்றவியல் நடவடிக்கைகள் கிடையாது, மோசடி. இதுல என்னன்னா, அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் அட்வைசர் கிட்ட போய் புகார் பண்ணுங்க, அவர் எல்லாம் விசாரிச்சு நடவடிக்கை எடுத்து அவர் வந்து அந்த வியாபாரியினுடைய உரிமத்தை ரத்து பண்ணுவாருன்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து நடைமுறை சாத்தியம் தானே. ஏன் குற்றவியல் நடவடிக்கை எடுக்கக்கூடாது? என்ன காரணம்? இப்ப ஒரு இதுக்கு ஒரு சிறு உதாரணம் சொல்றேனுங்க, திருச்சிராதீங்க. என்னன்னா, ஈம்பு கோழி எல்லாம் வளர்த்துனாங்க. ஈம்பு கோழி வளர்த்தி நகை, அதாவது நகம் 800 ரூபாய், தோல் 1000 ரூபாய், முட்டை 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லி ஒரு கதை அளந்து
எல்லா பக்கமும் பெரும்பாலும் விவசாயிகள் கிட்ட கொண்டு போய் செட்டு போட சொல்லி கோழி விட்டு தீவனம் கொடுத்து எல்லாம் பண்ணுனாங்க. அது ஒப்பந்த விவசாயம். அந்த ஒப்பந்த விவசாயத்துல ஈவுக்கோழி நிறுவனங்கள் மோசடி செய்த வகையில் இப்ப வந்து குற்றவியல் வழக்குகள் அந்த டான்பிட் ஆக்ட்ல எடுத்து அதுல 10 வருஷம் தண்டனை 12 வருஷம் தண்டனை உடனே ஏதோ இருக்கிறதுல ஒரு 20% 30% அந்த விவசாயிகளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க டெபாசிட் பண்ணவங்க. குற்றவியல் வழக்கும் இல்லை, சிவில் கோர்ட்டும் இல்லை. இப்ப டிஆர்ஓ வந்து ஈவுக்கோழி நிறுவனத்தினுடைய ஒரு மிகப்பெரிய விசுவாசின்னு வைங்களேன். ஏதோ ஒரு வகையில லஞ்சம் வாங்கியோ இல்லையோ லஞ்சம் வாங்காமையே பல வகையில் இன்னைக்கு அதிகாரிகள் ஒரு பக்கமா சார்ந்து இருக்கிற நிலைமையில பாக்குறோம். அதுக்கு 1008 சூழ்நிலைகள் இருக்குது. அப்போ அதை அப்ப அந்த எந்த சரத்தும் இல்லாம அடிஷனல் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் வந்து கிட்ட போய் நீங்க ஈவுக்கோழி நிறுவனத்துல இருந்து நீங்க எல்லாம் மோசடி பண்ணிட்டாங்க, நீங்க அதுக்கு ஒரு தீர்வு சொல்லுங்க அப்படின்னா அவர் ஒரு சமரச நடுவரை போடுவாரு. இங்க சமரசம் எப்படி நடக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. இல்ல சமரச நடுவர் எனக்கு 10% கொடுப்பியா 13% கொடுப்பியான்னு கமிஷன் பேசுவாரு. அப்ப அந்த பணம் கொடுக்கும் நிலைமை என்னதான் ஆகுறதுங்க? அந்த மாதிரி இந்த விவசாயத்தோட ட்ரேடு ஒப்பந்தம் போட்ட நிலைமை என்ன ஆகுது? இதுல பாலாரும் தேனாரும் ஓடுங்கிறாங்க. இந்த ஒப்பந்த விவசாயத்தினுடைய ஒரு அனுபவத்தில் இந்தியாவில் அனுபவத்தில் நடைமுறை சிக்கல்களை எதிர்கொண்டு சீரழிந்து கொண்டு இருக்கிற விவசாயிகள் ஒரு உதாரணம் சொல்லுங்க. தமிழ்நாட்டிலேயும் இந்தியாவிலையும் சுகர் லாபிங்கிறது மிகப்பெரிய லாபி. சர்க்கரை ஆலைகள் இது நாள் வரை 8000 கோடி விவசாயிகளுக்கு பணப்பாக்கி வச்சிருக்கிறாங்க. இது ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நடைபெறக்கூடிய விவசாயம். பிரதமர் வந்து போய் சுகர் லாபி பாக்குது, எங்களுக்கு எல்லாம் சர்க்கரை விலை இறங்கி போச்சுங்க, விவசாயிகளுக்கு 1-2 வருஷமா நாங்க பணம் கொடுக்க முடியல, விவசாயிகள்லாம் அங்கங்க கொடி பிடிச்சி போராடுறாங்க, என்ன பண்ணிக்கிறதுன்னு கேட்கிறாங்க. இவர் ரொம்ப பெரிய மனிதர், விவசாயிகளுக்கு ஆதரவு தரக்கூடிய மனிதர் அல்லவங்களா, நீங்க 2 வருஷமா அதை நீண்ட கால கடன் மாதிரி ட்ரீட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துருங்க. நான் என்ன கேட்கிறேன், அடுத்து போது அந்த விவசாயி என்னங்க பண்ணுவான்? இந்த சர்க்கரை ஆலைகள் ஒப்பந்த விவசாயத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நூதனமான கொள்கை, சில கொள்ளை நான் சொல்ல பாருங்க. 10-11வது மாசம் கரும்பு வெட்டணும், வெட்ட மாட்டான். சுகர் கண்டென்ட் இருக்கணுங்கிறதுக்காக 13வது மாசம் 15வது மாசம் அந்த கரும்பு பூத்து அது எடை குறையிற அளவுக்கு அந்த சுகர் அப்படியே இருக்கும். அந்த கரும்பினுடைய எடை நடுவில் ஓட்டை விழுந்துடும், அது எடை வராது. அதற்காக வந்து 13 மாசம் 14 மாசம் கழிச்சு வச்சு வெட்டுவாங்க. இது நடைமுறையில் நான் அனுபவித்த சோதனை வேதனை எல்லாம். அதே மாதிரி கொஞ்சம் எனக்கு ஆள் கிடைக்காம கரும்பு சோகை உரிச்சு அதை சுத்தமா வைக்கலன்னு வைங்க, உடனே வந்து தீக்குச்சி வச்சு பத்த வைப்பான். கரும்பு எல்லாம் ஒரே காடா கிடக்குதுங்க. சுகர் கேன் இன்ஸ்பெக்டர் சொல்லுவார், எப்படிங்க வெட்டுறது தீ வைக்காம? எல்லாம் தீயில எரிஞ்சு வாட்டர் கண்டென்ட் மூவி போயிரு, சுகர் மட்டுமே இருக்கு. எனக்கு ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட 15 டன் 16 டன் எடை குறையும். இந்த மாதிரி ஒப்பந்தம் போட்டு விவசாயிகளை சுண்ணாம்பாக்குவதற்கு இந்த ஒப்பந்தம் விவசாயம். இதை புரியாதவர்கள ஆட்சியாளர்கள். முதல்வர் பேசுறாரு, இது நல்லா இருக்குன்னு. எனக்கு முதல்வர்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஆதங்கம். அவர் சர்க்கரை வியாபாரம் பண்ண ஒரு விவசாயியா இருந்தப்பா இந்த சர்க்கரை ஆலை கொள்ளைகளை நன்கு அறிந்தவர். அவர் ஒப்பந்த விவசாயம் நல்லதுன்னு பேசிட்டு இருக்கிறாரு. யாருக்காக பேசுறாருன்னு தெரியல. இதெல்லாம் தான் இன்னைக்கு இருக்கிற நடைமுறையில் இருக்கிற மிகப்பெரிய சிக்கல்கள். பிராக்டிக்கலா இந்த ஒப்பந்த விவசாயம் என்பது விவசாயிகளை அழித்து விடும். ஏன்னா இவங்க எதுலையுமே வந்து கரெக்டான ஃபார்முலால ஒப்பந்த சரத்துக்களை ஃபாலோ பண்றவங்க பண்ண மாட்டாங்க. அதே நேரத்துல ஒப்பந்தத்தில் சொல்லாத வழிமுறைகளை விவசாயிகள் நெருக்குவாங்க. அதுக்கு நான் சொன்ன உதாரணம் தான் இந்த 13 மாசம் கழிச்சு கரும்பு வெட்டுறது. அப்புறம் கரும்புக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, பல சர்க்கரை ஆலைகளுடைய அந்த விவசாய சங்கத்தில் இருக்கிறதுனால சர்க்கரை ஆலை அனுபவங்களை சொல்ற கேளுங்க. அவங்க சொல்ற இடம்பெசன்ல தான் இடம் போடணும். இல்லைன்னா அடுத்த லோடே ஆள் இருக்காதுங்க, கட்டிங் ஆர்டர் இருக்காது, கூட்டிட்டு போயிடுவாங்க. டன்னுக்கு ஒரு லாரிக்கு ஒரு டன் அடிக்கலாம். இதெல்லாம் நிறுவனம் இன்றைக்கு சின்ன சின்ன முதலாளிகள் விவசாயிகளை சொல்றாங்க. நாளைக்கு கார்பரேட் சொன்னா என்ன ஆகும்? இதை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டவங்க பஞ்சாப் ஹரியானா விவசாயிகள். காரணம் என்ன தெரியுங்களா? அவங்க வந்து முழுமையிலுமே அதாவது கட்டமைக்கப்பட்ட விவசாய முறைங்க, மெக்கானிசம். அவங்க பிஹெச்டி படிச்சிருந்தா கூட விவசாயத்தை நேசித்து வந்து விவசாயம் செய்யற ஒரு ஃபார்மிங் கம்யூனிட்டி.
அவங்க வந்து எல்லாமே ஒரு ஒரு சிறு விவசாயியா இருந்தாலும் பெரிய விவசாயியா இருந்தாலும் அதற்கு தகுந்த இயந்திரங்கள் எல்லாமே இயந்திரமயப்படுத்தி இருக்கிறாங்க. பாசன வசதிகள் செஞ்சிருக்கிறாங்க. அவர்கள் வந்து 3 போகமும் அது கோதுமைன்னா கோதுமை எப்படி உற்பத்தி பண்றது, மண் வளத்தை எப்படி பாதுகாப்பது, செய்யக்கூடிய உற்பத்தி பொருள் எப்படி தரமா உற்பத்தி பண்றது, எல்லா வகையிலும் அவர்கள் தொழில்நுட்ப ரீதியாகவும் உழைப்பு ரீதியாகவும் அந்த மண்ணையும் விவசாயத்தையும் நேசித்து அதை மேம்படுத்தி இருக்கிறார். இவ்வளவு மேம்பாடு செய்த ஒரு விவசாயத்தை திடீர்னு கொண்டு வந்து நீ இந்த கமிட்டி எல்லாம் ஒழிச்சிரு, எல்லாம் ஸ்பான்சர் வாங்கிக்க, கூட்டுறவு சங்கங்களை ஒழித்தது தான் இதுல மிகப்பெரிய போராட்டத்துக்கு அங்க விதையை தூவி இருக்கிறது. ஏபிஎம்சி லோனை வந்து நாளைக்கு பிடிங்கிடுவாங்கன்னு ஒரு ஃபியர் வந்த உடனே எல்லாரும் ரோட்டு கொண்டாங்க. இதுதான் உண்மை. இதை பத்தி பல பேர் வெளியவே சொல்றது இல்லை மீடியாக்கள். இப்ப அதே மாதிரி இந்த ஃபார்மிங் ட்ரேட் இந்த காமர்ஸ் ஆக்ட்ல சிவில் கோர்ட்டுக்கு இது கிடையாது, அதே மாதிரி கிரிமினல் கோர்ட்டுக்கும் இது கிடையாது. இப்போ இந்த ட்ரேட் அண்டு ஆக்டையும் பார்த்தீங்க, பிரைஸ் அஷ்யூரன்ஸ் ஆக்டையும் பார்த்தீங்க, அடுத்து வந்து எசென்சியல் கமாடிட்டிஸ் ஆக்ட்ல ஏற்படுத்தி இருக்கிற திருத்தம். இங்கதானே நாட்டினுடைய உணவு பாதுகாப்பு முழுக்க முழுக்க கொண்டு போய் கார்பரேட் கையில ஒப்படைச்சிட்டாரு. அங்கதான் மிகப்பெரிய சிக்கலே வருது. விவசாயிகளை கொண்டு போய் வளர்ச்சி விவசாயம் பண்ண முடியாம நிதி ஆதாரங்களை முடக்கி எல்லாமே முடக்கி நீங்க ஸ்பான்சர் கிட்ட போய் வாங்கிக்கன்னு சொல்லி ஸ்பான்சர் அக்ரிமெண்ட் போடுவாரு. அவர் கூட நீங்க வாங்கிட்டு விவசாயம் பண்ணுங்க, ரேட்டு எதை பத்தி இல்லைன்னாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டாலும் பரவாயில்ல. இங்க பிரிவு 3 எசென்சியல் கமாடிட்டிஸ் ஆக்ட்ல ஒரு திருத்தம் கொண்டு வராங்க. அதுல என்னன்னா பிரிவு 2 அமெண்ட்மெண்ட்ல 2 எசென்சியல் கமாடிட்டிஸ்ல இருக்கிற பிரிவு 3வது திருத்துறாங்க. அதுல பிரிவு 3ல 1 ஏன் கொண்டு வராங்க. 1வது பிரிவுல the supply of foodstuffs including cereals, pulses, potato, onions, edible oils, seeds, oils, the central government by notification in the official gazette specified by may be regulated only under extraordinary circumstances which may be include war, famine, extraordinary price rise and natural calamity or of grave nature. என்னன்னா இதில் இருக்கிற இந்த பிரிவில் அத்தியாவசிய பொருள்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிற உணவுகள் ஆன மன்னிக்கணும் உணவுப் பொருள்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிற உணவு அதாவது தானியங்கள், பயிர் வகைகள், உருளைக்கிழங்கு, வெங்காயம், எண்ணெய் வித்துக்கள், எண்ணெய் இது போன்ற பொருள்களை நாங்க வந்து அத்தியாவசிய பொருள்னு தூக்கிட்டோம். எப்ப நாங்க அறிவிப்போம் இது அத்தியாவசிய பொருளா? நாட்டுக்கு நாட்டுக்கு சண்டை நடக்கிறப்போ அந்த மாதிரியான சூழ்நிலைகள் 100% விலை உயர்வு ஏற்படும் போது, அல்லது சாதாரணமான இயற்கை பேரிடர்ல மிக கொடுமையான இயற்கை பேரிடர் நடக்கும் போது இதை நாங்க வந்து அத்தியாவசிய பொருளா அறிவிப்போம். சரி, any action on imposing stock limit shall be based on price rise and order for regulating stock limit of any agriculture produce may be issued under this act only if there is. என்னன்னா இந்த இருப்பு வைத்துக் கொள்ளக்கூடிய பொருள், அந்த பொருள்களை இருப்பு வைத்துக் கொள்ளக்கூடிய அளவுகளையும் வரைமுறைகளையும் கீழ்கண்ட சூழ்நிலைகள் தான் நிர்ணயிப்போம், மற்ற சூழ்நிலைகள் அதை பற்றி சொல்ல மாட்டோம். என்னன்னா 100% increase in the retail price of horticulture produce. தோட்டக்கலை துறையில் இருக்கக்கூடிய விளைபொருள்களை 100% விலை உயர்வு ஏற்படும் போதும், அல்லது அழுகி போகாத உணவுப் பொருட்களில் 50% விலை உயர்வு ஏற்படும் போதும் இதை வந்து நாங்க வந்து அத்தியாவசிய பொருளா அறிவிப்போம்னு சொல்றாங்க. ஐயா, நீங்க எல்லாம் நல்லா தெரிஞ்சவங்க. இந்த விளைபொருள் விலை நிர்ணயம் இந்த கால்குலேஷன் எப்படி எடுப்பாங்களா அதை பாருங்க. அதுதான் நம்ம 12 மாசத்துக்கு அந்த விளைபொருளுடைய விலையை கணக்கு போட்டு ஆவரேஜா வர்றது, அல்லது 5 வருஷத்துக்கான விலையை கணக்கு போட்டு அதுல ஆவரேஜா வர்ற தொகையிலிருந்து 100 மடங்கு. இன்னைக்கு விற்கிற விலையிலிருந்து 100 மடங்கு இல்ல. அதாவது நான் இப்போ இந்த விலை
ஏன் இதை சொல்றேன்னா, எம்எஸ்பி இருந்தா அதுல இருந்து 100 மடங்கு ஈஸியா சொல்லிட முடியும். இது மினிமம் சப்போர்ட் பிரைஸ், இதுல இருந்து 100 மடங்கு விலை ஏறுது, இது அத்தியாவசிய பொருளை டிக்ளேர் பண்ண, பதுக்கி இருக்கிறவனையில வெளியிடுன்னு சொல்லிட முடியும். இப்ப அதுக்கான விலையை குறைந்தபட்சம் இதெல்லாம் வந்துங்க 100% கணக்கு விலை உயர்வு. அந்த 100% விலை உயர்வு எப்பன்னா, நாங்க 5 வருஷம் அந்த விக்கிற பொருளை ஆவரேஜ் பிரைஸ் வந்து அந்த ஆவரேஜ் பிரைஸ்ல இருந்து அது 100 மடங்கு உயர்வா விற்கிதா தற்போது அப்படின்னு கணக்கு. இதெல்லாம் போகாத ஊருக்கு வெளியிடக்கூடிய ஒரு விஷயம். அப்புறம் 2வது இதுல அப்படி சொல்லியிருக்கிறாங்க இல்லைங்க, இந்த மாதிரி வந்து 100% 50% விலை உயர்வு, நாங்க வந்து 5 வருஷம் கணக்கெடுப்போம், 3 வருஷம் கணக்கெடுப்போம்னு. எந்த விலை, அதாவது நான் ஆன்லைன்ல பண்றேன், நான் நேரடி விற்பனையில பண்றேன், எந்த இடத்துல விற்கக்கூடிய பொருள், நான் ஒரு உதாரணம் சொல்றேங்க. இப்போ மஞ்சள் ஈரோட்லயும் விற்குது, ராஜமுந்திரியிலும் விற்குது. நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். தோழர் ஒரு 10 நிமிஷம் முடிச்சிடறேன். ஹலோ வில்லும் தோழர், ஹலோ ஹலோ, நேரம் ஆயிடுச்சா? சொல்லுங்க. 10 மணிக்கு பேசுங்க, 10 மணி மட்டும் பேசுங்க, அப்புறம் கொஞ்ச நேரம் கேட்கலாம். ஓகே ஓகே, முடிச்சிட்டேன், வந்துட்டேன், இறுதிக்கு வந்துட்டேன். வாங்க. அதனால இந்த விலையை செய்யக்கூடிய விஷயங்களை வந்து இவங்க வந்து சரிவர ஃப்ரேம் பண்ணல. இந்த இது நடைமுறை சாத்தியமும் ரொம்ப இது எல்லாமே விட இதுதான் இறுதி ப்ரொவிஷனுங்க. இந்தியாவின் உணவு பாதுகாப்பை முற்றிலுமாக உடைத்து நொறுக்குகிற, பாதுகாப்பு இல்லாத ஒரு உணவு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையை உருவாக்குகிற பிரிவு 1.7 சொல்லி இருக்கிற ஒரு பிரிவு என்னன்னா, provided that such order for regulating stock limit shall not apply. இந்த ஸ்டாக் வச்சிருக்கக்கூடிய லிமிட் கட்டாயமாக பொருந்தாது. யாருக்குன்னா, to a processor or value chain participant of any agricultural produce if the stock limit of such person does not exceed the overall ceiling of installed capacity of the processing or the demand for export in case of an exporter. இதனுடைய விளக்கம், அதாவது எத்தகைய சூழ்நிலையிலும், மேல சொல்லியிருக்கிற எந்த விதமான சூழ்நிலையிலும் ஸ்டாக் வச்சிருக்கிற லிமிட்டை நாங்க ரெகுலேட் பண்ண மாட்டோம். யாருக்குன்னா, இந்த பொருளை வாங்கி அதாவது ப்ராசஸர்னா, நான் நெல் உற்பத்தி பண்ணி கொடுக்குறேன், அரிசி பண்றவர் ப்ராசஸர், அதை வந்து ஃபுட் ப்ராடக்டா ப்ராசஸ் பண்றவர், அவங்களுக்கு அவர் உபயோகப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஸ்டாக் அந்த ப்ராசஸிங் யூனிட்ல அவர் எந்த அளவுக்கு உபயோகப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்டாக்ல வச்சுக்கலாம். அதே மாதிரி ஒரு எக்ஸ்போர்ட்டர், ஒரு ஏற்றுமதியாளர் தன்னுடைய ஏற்றுமதி தேவைக்காக வச்சிருந்தான், போர் நடந்தாலும் அவர் வச்சுக்கலாம், 100% விலை இருந்தாலும் வச்சுக்கலாம், அவரு 50% விலை உயர்ந்தாலும் வச்சுக்கலாம், 100% விலை உயர்ந்தாலும் வச்சுக்கலாம். அப்ப நீங்க இப்ப சமீபத்தில் வலைதளங்களில் பார்த்திருப்பீர்கள், 9.5 லட்சம் டன் கோதுமைகளை அதாவது வைத்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு குடோன் கட்டக்கூடிய அதானி, அந்த 9.5 லட்சம் டன், அந்த இது வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்ல, நாட் ஆல் ஓவர் இந்தியா. இங்கேயே இப்போ ஒரு கிட்டத்தட்ட எட்டிமடையில் கட்டி இருக்கிற குடோனே கிட்டத்தட்ட ஒரு 50,000 டன் வைக்கிற அளவுக்கு இருக்குது. அப்ப அவர் ஒரு ப்ராசஸ் பண்றாரு, கோதுமை வாங்கி இங்க ஒரு யூனிட் மாவு அரைக்கிறாருன்னு வைங்க, ஐடிசி இங்க ஒரு யூனிட் போட்டு அரைக்கிறாங்க, அல்லது இந்தியா முழுவதும் கதவு திறந்தாச்சு, அவரு விவசாயி, அவரு ட்ரேடரு, அவரு ப்ராசஸ் பண்ணனா அவர்கள் இருப்பு வைத்திருக்கக்கூடிய பொருளை எந்த சூழ்நிலையிலும் அரசு கைவிடுறது. ஆக மொத்தங்க சிறு குறு விவசாயிகளை முற்றிலுமாக தூக்கி எறிந்து விட்டு கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க. இதுதான் என்னுடைய பார்வை. இதுல இருக்கிறவங்க சந்தேகம் கேட்கலாம், நிறைய சொல்லலாம்.
சின்ன பெரிய விவசாயிகளுக்கான நிதி மூலதனத்தை, நடுத்தர விவசாயிகளுக்கான மூலதனத்தை அழித்து விட்டு நிறுவனங்களை இந்த விவசாய தொழிலுக்குள் கொண்டு வந்து ட்ரேட் அண்ட் காமர்ஸ்லயும் அவங்க வந்து பிராடுத்தனம் பண்றதுதான். ஓப்பனா சொல்றேன், ஜூரிஸ்டிக்ஷனை ஏன் எடுக்கிறீங்க சிவில் கிரிமினல் கோர்ட்ல? இவங்க பிராடுத்தனம் எல்லாம் பண்ணி இந்த விவசாயத்தினுடைய பொருள்களை கொண்டு வந்து லட்சக்கணக்கான டன் பிடிக்கக்கூடிய கொள்கலன்களில் வைத்துக் கொண்டு இவர்கள் வியாபாரத்தில் ஈடுபடுவார்கள். இதைத்தான் இவங்க என்னங்கிறாங்கன்னா விவசாயிங்கிறாங்க. விவசாயி யாரு? கார்பரேட் கம்பெனி. இதுதான் சட்டப்படி விவசாயின்னா கார்பரேட் கம்பெனி. இவருக்கு மோடி இத முழுக்க மறைச்சிட்டுங்க. பாலாறும் தேனாரும் ஓடும், விவசாயிகளுக்கு வாழ்வில் மலரும் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. இந்த திட்டங்கள் 2013 பீகார்ல ஏற்படுத்தப்பட்டது. அங்க ஒன்றும் விலைவாசி ஒன்றும் விவசாயிகளுக்கு கட்டுப்படியாகல. 2013 அவங்க வந்து அங்க வந்து ஏபிஎம்சி எல்லாம் ஒழிச்சு இந்த ஐடிசிக்கான வேட்டையாடிட்டு இருக்கிறான். அதனால இதை கண்ட்ரோல் பண்ணையில ஒரு விஷயத்தை மட்டும் நான் நினைவுபடுத்தி, வரலாற்று சம்பவத்தை நினைவுபடுத்தி அடுத்த கேள்வி நிகழ்ச்சிக்கு போய்க்கலாம். காந்தி இந்த ஒப்பந்த விவசாயத்தையும் கார்பரேட் கொள்ளையும் எடுத்து விடுதலைக்கு முன்பாக அதாவது அவரி விவசாயிகளுக்காக சம்பரான் மாவட்டத்துல போராட்டத்தை துவங்கினார். நான் என்னுடைய இன்னைக்கு நினைச்சு ஒரு விவசாயியா நான் நினைச்சு வேதனைப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த சண்டாளங்க ஏற்கனவே இந்த கார்பரேட் கம்பெனிகளுடைய கைக்கூலியா இருந்துதான் மத போதையில வந்து காந்தி கொண்டு போட்டானோன்னு எனக்கு ஒரு இந்த காந்தியினுடைய சுதேசி கொள்கை இந்த நாட்டுக்கு ஆபத்து, கார்பரேட் வேட்டையா மாற்ற முடியாதுன்னு நினைச்சு கொண்டுட்டானுங்களோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு. அதனால இந்தியாவினுடைய சுதேசித்தன்மையான விவசாயத்தை ஒழிக்கிறார்கள். இத்தனை லட்சம் மக்களுடைய வாழ்வாதாரத்தை அளித்து அவர்களை ஏதிலிகளாக தெருவில் நிறுத்த பார்க்கிறார்கள். அதனால்தான் பஞ்சாப் விவசாயிகள் கொஞ்சம் அறிவாளிகள், அவங்க எப்பவுமே அந்த விவசாயத்துல அவங்க டெக்னிக்கலி குவாலிஃபைட், அதனால அவங்க போராட்டத்தில் இறங்கி இருக்கிறாங்க. இதுதான் உண்மையான நிலவரம். கேள்வி சொல்லுங்க. ரொம்ப டெக்னிக்கலா இதுக்கு சட்ட சிக்கல்கள் நிறைந்த இந்த சட்டத்தை பற்றி ரொம்ப ஆழமா சொல்லிக்கிறீங்க. பொதுவா எல்லாம் ஒரு பார்வையாளரா, ஒரு விவசாயியா, ஒரு ஆர்வலரா இந்த விஷயத்தை பத்தி இவ்வளவு நுணுக்கமா தெரிஞ்சிருக்க மாட்டாங்க. பட் இது கார்பரேட்டுக்கு ஆதரவான சட்டம் அப்படிங்கிற அந்த கருத்து பரவலா பரவி இருக்குது. அதை எதிர்த்து போராட்டங்களும் தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. அப்படின்னா உங்களை போன்ற சட்ட ஆய்வாளர்கள்லாம் வந்து இவ்வளவு டீப்பா இந்தந்த சட்டங்கள் மூலம் இது இப்படியெல்லாம் வந்து விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லும் போதுதான் வந்து அதனுடைய உண்மையான ஆழம் தெரிஞ்சு கொள்ள முடியுது. இது போன்ற மைக்ரோ லெவலில் நடக்கக்கூடிய கூட்டங்கள் மூலமா விவசாயிகளுக்கும் அல்லது சமூக ஆர்வலர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் செயலா இருக்கும் அப்படின்னு நம்புறோம். அந்த அடிப்படையில் இந்த நிகழ்ச்சி நடத்துகிறோம். நீங்க சொன்ன பல விஷயங்கள் வந்து எனக்கு தெரியாது. பொதுவாக வந்து இந்த சட்டத்தை எதிர்க்கணுங்கிறது தெரியும். இந்த 3 சட்டத்தை திரும்ப பெறுவதற்கான போராட்டங்கள் நடக்குது அப்படிங்கிறது தெரியும். இது கார்பரேட்டுக்கு ஆதரவான சட்டங்கள் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் எப்படி கார்பரேட்டுக்கு ஆதரவான சட்டமா இருக்குது அப்படிங்கிறது வந்து உங்களை போன்ற சட்ட நிபுணர்களால் தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு நீங்க ரொம்ப இயல்பா ஒரு விவசாயியா இருந்து, ஒரு வழக்கறிஞராக இருந்து நீங்க சொல்லும்போது அதனுடைய தன்மை ரொம்ப எளிமையா புரிஞ்சு கொள்ள முடியுது. இதை நீங்க தொடர்ந்து செய்யணும், அதற்கான வாய்ப்பை தொடர்ந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சின்ன கேள்வி நான் ஆரம்பிச்சுக்கிறேன். சொல்லுங்க. இந்த பஞ்சாப்ல தான் வந்து இந்த இந்த விவசாய வாழ்வாதாரங்களை பாதிக்கக்கூடிய சட்ட விதின்னு ரொம்ப தீவிரமா உணரப்பட்டு அதன் வாயிலாகத்தான் இந்த நாடுகளுக்கு இந்த விஷயங்கள் தெரியப்படுத்தப்பட்டிருக்குது. அந்த போராட்டங்கள் மூலமா ஏன் மற்ற இடங்கள்ல இதே அளவுக்கு உணரப்படலை? அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? மற்ற இடங்கள்ல இருக்கக்கூடியவர்கள் பஞ்சாப்ல பாதிக்கப்பட்ட அளவுக்கு பாதிக்கப்படலையா, அல்லது அவங்களுக்கு தெரியலையா, அது கொண்டு போய் சேர்க்கலையா? உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுல எடப்பாடி கேட்கிறாரு, தமிழ்நாட்டு விவசாயிகள் என்ன பாதிப்புன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டே இருக்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். தோழர், அருமையான கேள்வி. அதாவது பஞ்சாபினுடைய தன்மைக்கும் இந்தியாவில் இருக்கிற மற்ற மாநிலங்களுடைய தன்மைக்கும் கொஞ்சம் வித்தியாசம் உண்டு. நான் அது மட்டுமே இது அவர்கள் போராடுகிறார்கள் இங்க போராடலைன்னு சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா,
தமிழ்நாட்டில் உணவுப் பொருள் கொள்முதல் மற்றும் விவசாய விளைபொருளுக்கான விற்பனை மையங்கள் பல்வேறு வகையாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. பஞ்சாப் ஒருமுகப்படுத்தப்பட்ட விற்பனை முறை. இங்க பல்வேறு வகையில் இருக்குது. வார சந்தையில் தொடங்கி தினசரி மார்க்கெட்டுகள், உழவர் சந்தைகள், அதே போல தானியங்களை பொறுத்த வரைக்கும் பஞ்சாப் ஹரியானா முழுமையான தானிய உற்பத்தி. இங்க ஒருங்கிணைந்த பண்ணை முறையில பல்வேறு வகையான விவசாய முறை இருக்குது. குறிப்பாக நெல் உற்பத்தின்னு எடுத்துக்கிட்டா ஆற்றுப்பாசன பகுதிகளில் தான் நெல் உற்பத்தி. அங்க இயல்பிலேயே நம் தமிழ்நாட்டுல பல முற்போக்கான திட்டங்கள் உண்டு. அதே மாதிரி தென்னிந்தியாவில் இது மாதிரியான சில திட்டங்கள் உண்டு. என்னன்னு பாத்தீங்கன்னா, நெல் கொள்முதல் நிலையங்கள் எல்லா பகுதியிலையும் அரசாங்கமே நெல்லை கொள்முதல் பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு மாறாக நுகர்பொருள் வாணிப கழகம் அவர்களுக்கு தேவைக்கு கொள்முதல் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஈரோடு எடுத்துக்கிட்டீங்கன்னா மஞ்சள் வணிக வளாகம். ஒவ்வொரு பகுதியிலும் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள். நீங்க இப்ப பாத்தீங்கன்னா பொள்ளாச்சியில சமீப காலங்களில் தேங்காய் விற்பனை மையம் ஏற்படுத்தப்பட்டது. அதே மாதிரி ஈரோடு மஞ்சள், அதே மாதிரி காங்கேயம் பகுதியில் பார்த்தீங்கன்னா தேங்காய் கொள்முதல், இப்படி நிறைய ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் எல்லாம் கொள்முதல். இப்போ என்னன்னா இதனுடைய விளைவுகளுங்க உடனே விவசாயிகளுக்கு தெரியாது. இப்போ ஏன் முதல்வர் அப்படி பேசுறாரு, தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு என்ன பாதிப்புன்னு சொல்லுங்கன்னா, இன்னைய வரைக்கும் ஒரு கார்பரேட் உள்ள நுழைஞ்சு நம்மளை தாக்கி அல்லது நெருக்கடி கொடுத்து அவர்களோடு ஒப்பந்தம் செய்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையை வரவில்லை. இதை புரிஞ்சுக்கக்கூடிய மனநிலை அளவுக்கு பிரச்சாரங்களும் இல்லை. ஆனா எல்லா விவசாயிகளும் நான் பேசுறவங்க கிட்ட எல்லாம் கேட்பேன். நான் ஊருக்கு போனாலும் அல்லது சமீபத்துல எங்க பார்த்தாலும் அல்லது மட்டும் ஏங்க இந்த சட்டத்தை பத்தி எல்லாம் பாதிப்புன்னு தான் சொல்றாங்க, நமக்கு எந்த விதத்துல வரும்னு தெரியலீங்களேங்கிறாங்க. பட் என்னன்னா, இதை கிராமப்புற அளவில் கொண்டு சென்று பிரச்சாரத்தை முன்னெடுக்கும் போதுதான் இதனுடைய அபாயம் வரும், அபாயம் தெரியும். அதை விடங்க முக்கியமான விஷயம், தமிழ்நாட்டில் இந்த சட்டத்துக்கு எதிர்ப்பு வருதோ இல்லையோ, மின்சாரம் தனியார் மயமாக்கல் சட்டத்திற்கு நிச்சயமாக 100% விவசாயிகளும் எந்திரிச்சு போராடுவாங்க. காரணம் என்னன்னா, மற்ற மாநிலங்களிலிருந்து தமிழக விவசாயம் பெரும்பாலும் ஒரு 73% நிலத்தடி நீரை ஆதாரமாக கொண்ட விவசாயம். 1000 அடி 1200 அடி போர், எல்லாம் மின் மோட்டார்கள் சப்வெல் போட்டு ஓடி இருக்கிறாங்க அவங்களுடைய ஆதாரம். இப்ப தனியார் மயமாக்கல் சட்டம் வந்த பிறகு இவங்க இலவச மின்சாரம் தொடருங்கிறாங்க. இது நடக்காது. ஏன்னா தமிழ்நாடு மின் உற்பத்தி பகிர்மான கழகம் பல 1000 கோடி கடனில் கிடக்குது. அது எத்தனை காலம் தாங்கும்னு யாருக்கும் தெரியல. ஒன் ஃபைன் மார்னிங் அவன் எல்லாம் தூக்கி எரிஞ்சுட்டு இதுதான். அப்போ இது கடும் போராட்டத்தை சந்திக்கக்கூடிய சூழல் வருங்காலத்தில் வரும். அதனால பஞ்சாப் விவசாயிகள் ஒட்டுமொத்தமா அவங்க அந்த ஏபிஎம்சி என்று சொல்லக்கூடிய ஒரு ஒற்றைச்சாளர் முறை, சிங்கிள் விண்டோ அவங்களுக்கு, அந்த சிங்கிள் விண்டோல போகும்போது எடுத்த உடனே பாதிப்பு அவங்களுக்கு வருது. அதனால எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. பட் எல்லா மாநிலங்களிலும் இது வரும். மல்டி லெவல்ல இது இருக்கிறதுனால ப்ரொக்யூர்மெண்ட் சிஸ்டம், ஒரு பன்முகைப்பட்ட கொள்முதல் மையங்கள் இருக்கிறதுனால தற்போதைக்கு அதனுடைய விளைவு தெரியவில்லை. விளைவு தெரியக்கூடிய சூழ்நிலையிலும் நம்மை போன்றவர்கள் அதை விவசாயிகள் மத்தியில் எடுத்து சொல்லும் போதும் இது மிகப்பெரிய எழுச்சியை உருவாக்கும். அதனால பாதிப்பு இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க. அவர்களுடைய நாலேஜ் இல்லாததுனால அவங்க அப்படி இருக்கிறாங்க. இது ஒரு விவசாய மத்தியில ரொம்ப இன்னும் விரிவா கொண்டு வரதுக்கு என்ன மாதிரி செய்யலாம். இப்போ தனிப்பட்ட முறையில் நான் சார்ந்து இருக்கிற சங்கத்திலிருந்து இப்போ ஒரு தீர்மானம் போட்டு கிராமமா பிரச்சாரத்தை எடுத்து சொல்றதுன்னு கொண்டு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ அகில இந்திய விவசாயிகள் போராட்ட ஒருங்கிணைப்பு குழுன்னு ஒண்ணு உருவாக்கி இருக்கிறாங்க. அந்த ஒருங்கிணைப்பு குழு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, எல்லா சங்கங்களையும் ஒருங்கிணைச்சு ஒரு 10-15 நாள் நீங்க எல்லா கிராமங்களிலும் நீங்க பிரச்சாரத்தை கொண்டு போங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது நேத்தா அந்த முடிவு எடுத்திருக்கிறாங்க. இதை நீ வருங்காலங்களில் இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு ஒவ்வொரு மாவட்ட பொறுப்பாளர்களும் எல்லா சங்கங்களிலும் குறிப்பாக இதை எடுத்து எல்லாம் ஒருங்கிணைந்துதான் இருக்கிறோம். ஒரு சில சங்கங்கள் அதை அடிப்படை புரிஞ்சுக்காம இது நல்லதுன்னு இந்த அக்ரிமெண்ட் இருக்கிறதுனால நம்ம அக்ரிமெண்ட் போட்டு விவசாயம் பண்றதுனால லாபம் வரும்னு ஒரு சில சங்கங்கள் ஆதரிக்கிறாங்க.
சில சங்கங்கள் அரசியல் நோக்கங்களுக்காக ஆதரிக்கிறாங்க. நாம அப்படி இல்லை. உண்மையான பாதிப்பை வந்து நம்ம அது யார் பாதிச்சாலும், எந்த சங்கத்தில் இருக்கிறவர் பாதிச்சாலும் பாதிப்பு தான் ஒரு விவசாயி. என்னன்னா விவசாயி ஒரு வர்க்கம் என்பதை ஒருமுகப்படுத்தி அவர்களை வந்து ஒன்று திரட்ட வேண்டிய காலத்தின் கட்டாயம். அதை நம்ம செஞ்சாகணும். அதை செய்ய முயற்சிக்கிறோம், செய்யறோம். ஆல் இந்தியா லெவல்ல விவசாயிகளுடைய ஒருங்கிணைப்பு சிறப்பா இருக்கலாம், இன்னும் செய்ய வேண்டியது நிறைய இருக்கான். ஆல் இந்தியா அளவுல எல்லா வகையிலையும் பண்ணி, ஏன்னா நான் இந்த அமைப்புல இருக்கிறேன், ஒருங்கிணைப்பு குழுவிலையும் இருக்கிறேன். அதுல என்னன்னா பிரச்சனை, ஒவ்வொரு மாநிலங்களிலும் இருக்கிற அரசியல் தலைமைகள் அவங்க ஒவ்வொரு விவசாய அணி வச்சிருக்கிறாங்க. அவங்க வந்து இதை பிரித்தாளக்கூடிய சூழ்ச்சியில கடுமையா ஈடுபடுறாங்க. அதையும் தாண்டி விவசாயிகள் ஒன்று சேர்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. இப்ப குறிப்பாக ஒரு செய்தி என்னன்னா, மத்திய வந்து யூபியில உத்தரப்பிரதேசத்துல கூட அவரு அஜித் சிங், காங்கிரஸ்ல இருந்த அஜித் சிங் வந்து ஒரு சங்கம் நடத்துறாரு. அந்த சங்கம் வந்து பல அரசியல் நெருக்கடிகளை தாண்டி இப்போ களம் இறங்கி இருக்கிறாங்க. படிப்படியா அவேர்னஸ் வருது, அதுக்கு ஒன்றிணைஞ்சிட்டு இருக்காங்க. இது ஸ்லோ அண்ட் ஸ்டடிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. இது அரசியல்மயப்படுத்தப்படுது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு பிஜேபி இல்ல. அதுக்கு நான் சரியான பதில் என்னங்கன்னா, பிஜேபியினுடைய கூட்டணியில் இருக்கிற அகாலிதளம் மந்திரியே இதை எதிர்த்து பதவியை ராஜினாமா பண்ணி அவங்கதான் இதை வெளியுலகே உணர்ந்தாங்க. அதற்கு பின்னுதான் இதை வந்து இதுல இருக்கிற பாதகங்களை அறிந்து எல்லா சங்கங்களும் இணைகிறது. இதுல அரசியல் மயம்ங்கிறது எங்கேயும் கிடையாது. பாதகத்தை வந்து தெரிஞ்ச முதல்ல அகாலிதளம் தானே வெளியிட்டது. இது எப்படி அப்ப இப்போ இன்னொரு விஷயத்த சொல்றாங்க, இடதுசாரிகள் மாவோயிஸ்டுகள் தூண்டுகிறார்கள். கோடிக்கணக்கான மக்கள் வந்து பிஹெச்டி படிச்சவங்க, டாக்டர்ஸ், போலீஸ் அதிகாரிகள் எல்லாமே வந்து ஒரு கொள்கை பிடிப்பு உள்ளவர்கள் கிடையாது. அவங்க எல்லாம் அரசியல்வாதிகளா இருந்தவர்கள், அரசியல் அதிகாரிகளாக இருந்தவர்கள், பல்வேறு நிலைகளில் தொழில் செஞ்சுட்டு இருந்தவங்க. மாவோயிஸ்டுக்கு எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்குது, இடதுசாரிகளுக்கு எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்குது, இதை அவர்களுக்கான கொள்கை பிடிப்பை எத்தனை பக்கம் நாம் கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம். இதெல்லாம் வந்துங்க எல்லாருக்கும் தெரியும். அவ்வளவு இது கிடையாது. அதாவது இது தன்னிச்சையான போராட்டம் என்பது. இதை இப்படி சொல்வதன் மூலம் இதை சிதைக்க முடியும் என்று மத்திய அரசு ரொம்ப சிறப்பான கேள்விக்கான பதிலாக சொல்லிக்கிறீங்க. நேரம் 10 கடந்துட்டு ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு. இன்னொரு நாள் இது போராட்டம் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்குது. நம்ம மீண்டும் ஒரு தடவை நம்ம இன்னொரு நல்ல போராட்டத்தினுடைய நிலைகளை அறிந்து கொள்ள நான் செல்ல இருக்கிறேன். டெல்லி போறேன், போயிட்டு வந்து பேசுறேன். போயிட்டு வாங்க. இந்த போராட்டங்களுடைய தன்மை, எப்படிப்பட்ட சிஸ்டமேட்டிக்கா போராடுறது, அதுல ஒருங்கிணைப்பு, அதனுடைய தீவிரத்தன்மை, அவங்களுடைய போராட்ட முறைகள், இதெல்லாம் வந்து வருங்காலத்துல ஒரு படிப்பினையா அமையும். அதெல்லாம் குறித்து நீங்க தெரிஞ்சுட்டு வந்து இன்னொரு நாள் நம்ம இதே இணைய கருத்துரைகளை இன்னும் தோழர்களை இணைச்சிக்கிட்டு நம்ம சாயந்தரம் 6 மணி 2 மணியே ஆரம்பிச்சு பேசலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. நீங்க முடிச்சுட்டு எப்போ நீங்க சொல்றீங்களோ அப்ப நம்ம பேசலாம். இப்போ இது வரைக்கும் வந்து கலந்து ரொம்ப அருமையா அடிப்படைகளை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாக்கி இருக்கிறீங்க. எல்லா கோணத்திலையும் உங்களுக்கு வந்து ரொம்ப குறிஞ்சி மனமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. இத்துடன் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம். நன்றி தோழர். நன்றி.